NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487. டைரக்டர் பா. ரஞ்சித் அவர்களுடைய கிராஃப்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸ்டேஜில் அவர் கத்துனார் அனிதா விஷயத்தில், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வேட்பம் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அது ஆரம்பிச்சது. ஆனால் அதோட நரேஷன் வேறு மாதிரி அது டெவலப் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். கல்யாண கொண்டாட்டம்னா மாங்கல்யம் தந்துடும், ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சேர்ந்து வேணும் காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேளம்ங்கிறத குஷியாக எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க. It has the primordial power to bind our social fractures and heal our psychic wounds. இதை விட ரஞ்சித்தோட சினிமாவை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். என் படத்தை பார்த்து நீ தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு கபாலின்னு சொன்னால் அந்த படத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இமேஜே இல்லை. நம்ம ரெட் ப்ளூ பிளாக் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமானா அது மேலே பார்த்ததில்லை. நான் உனக்கு சிக்கன் சாப்பிடாதுன்னு சொல்லவே இல்லை, நான் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்கிறதுக்கு யாரு? நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா எங்கள் அம்மா பார்த்துட்டு அதை அப்படி சொல்லணும். மெட்ராஸோட டைட்டில் டிசைன் மாதிரி ஒரு டைட்டில் டிசைன் வந்து இனிமேல் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு லைன்ஸ் வந்து த்ரோ அவுட்டாக படம் முழுக்க யூஸ் பண்ணுவோம். மற்ற எந்த இயக்குநர்களுக்கும் இல்லாத நெருக்கடி வந்து ரஞ்சித் அண்ணன் போன்ற ஆட்களுக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு கலைஞனை, இந்த மாதிரி ஒரு ரைட்டரை நம்ம இப்படி பாராட்டுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். கிராஃப்ட் ஆஃப் பா. ரஞ்சித் ஏன் பேசப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பா. ரஞ்சித் அவர்களுடைய ஐடியாலஜி ரொம்ப முக்கியம், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ரொம்ப முக்கியம். பட் ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக பா. ரஞ்சித் கான்ஸ்டன்ட்டாக இவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே அவங்களையும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ரஞ்சித் படம் எடுக்க தான் நான் ஆக்சுவலாக ஒரு வியூவராக இவால்வ் ஆனேன். நான் சொல்கிறது பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை, கிராஃப்டாகவுமே. இப்போ ரஞ்சித்தினுடைய ஒரு 4 படங்களை எடுத்து 4 ஸ்க்ரீன்ஷாட் வச்சோன்னா எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரூ ப்ளூ ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக இருக்குது. இப்போ தங்களால் மேஜிக்கல் ரியலிசம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு கோர் வரைக்கும் போயிட்டு அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்து எனக்கு கான்ஸ்டன்டாக சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ரஞ்சித்துடைய சீனியர். ஆக்சுவலி எனக்கு 3 இயர்ஸ் வந்து ஜூனியர் ரஞ்சித். காலேஜ் படிக்கும்போது நான் பிளேஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்ருப்பேன். தியேட்டரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்போ வந்து பிளேயில் வந்து நடிக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடும்போது அதில் ஒரு ஆளாக வந்து வந்தவர் தான் வந்து ரஞ்சித். ஆக்சுவலி அந்த டைமில் அவர் செகண்ட் இயர், நான் ஃபைனல் இயர். அப்போது ஒரு நாடகம் போட்டோம், தொடர்ந்து லிட்ரேச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போவே வந்து அவர் வந்து ரொம்ப வாசிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அந்த காலேஜ் டைம்லேயே. இது ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஏதாவது ஒரு முக்கியமான புத்தகங்கள் பற்றி பேசுகிறதுங்கிறது அன்றைக்கே ஆரம்பித்தாச்சு. ரஞ்சித்தே வந்து நாடகங்கள் போட்டு டைரக்ட் பண்ணி அதெல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. நாடகம் போடுறது, நாடகம் எழுதுறது, டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் வந்து அவர் வந்து ஃபிலிமுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி தொடர்ந்து எனக்கும் இருக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்ருக்கோம், பேச்சு இருந்துகிட்ருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இதாக நான் விஜய் டிவின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஷோவில் வந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக அண்ணா வந்து இப்போ வந்து ரொம்ப அவரோட தமிழ் வந்து ரொம்ப இதுவாக பேசுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க அந்த ஊரோட அந்த ஸ்லாங்கில் பேசுவார். நான் வந்து எனக்கு ஸ்கூல் டைமில் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து செஞ்சி ப்ரோவிலேருந்து போயிட்டு ஒரு சேலம் சைடில் படிக்கிறேன். அங்கே வந்து ஸ்லாங் வச்சு என்னை ஒரு ஸ்கூலில் ஒரு புள்ளியில் கலாய்ப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஓப்பராக ஒரு உட்பி இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அப்படி தான் எனக்கு ஒரு அட்ராக்ட் ஆக்ஸ். இந்த மாதிரி இருக்கும் ஒரு டேரக்டர் சேரணும், அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ப்ராசஸ்ஸு. சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டது. வேட்டுவத்துக்கு வந்து நான் ரஞ்சித்தோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக அது கூடவே ட்ராவல் பண்ணுறதுனால வேட்டுவம் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அது ஆரம்பிச்சது. ஆனால் அதோட நரேஷன் வேறு மாதிரி அது டெவலப் ஆகி ஒரு ரைட்டராக கூட ஒர்க் பண்ணும்போது எனக்குமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அது ரீரைட் பண்ண.
ஸ்பாட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷூட்டில் இறங்கி நிற்கும்போது தான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறாப்புல அப்படின்றது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ரஞ்சித்தோட ரைட்டிங் பார்த்த வரைக்கும் அவர் எப்படின்னா வழக்கமாக வந்து சீன் 1 சீன் 2 அப்படின்ற மாதிரி ப்ராசஸே கிடையாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணுறதே அப்படியே ஒரு நாவல் வடிவத்தில் எழுதுகிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோவில் எழுதுறது தான். இப்போ ஒரு சீன் 1 ஷார்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு க்ரியேட்டராக ஒரு ரைட்டராக வந்துட்டு அவருடைய அந்த ஃபஸ்ட் ட்ராஃப்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக மைண்டில் இருக்கிறது விஷுவலைஸ் ஒரு 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 ஃப்ரீயாக எழுதணும் அப்படின்ற ஒரு இது இருக்குமே தவிர ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிட்ரேச்சராக தான் வந்து அது இருக்கும். ஆக்சுவலி அந்த நாவல் வடிவத்தில் இருக்குன்னு ஸ்கிரிப்டினுடைய ஃபஸ்ட்டு அது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்பெல்லாம் அடுத்து எழுத போகிறாங்க நாவல் வடிவத்தில்னா நமக்கு அந்த மாதிரிலாம் அந்த நாவல் வடிவத்திலாம் அப்படி இருக்காது. அவர் திரைக்கதையாக தான் எழுதுவார். எழுதுறதுல அவர் இந்த காட்சிகள் வந்து பிரிக்காமல் இருப்பார். நமக்கு இப்போ ஒரு இடமும் இல்லை ஒரு பொழுது மாறும்போது அடுத்த பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு அதெல்லாம் வந்து அவர் உட்காந்து பண்ண அவர் மொத்தமாக த்ரோ அவுட்டாக கதையாக அப்படி வர நம்ம அதுக்கடுத்து உதவி இயக்குநர்கள் வந்து அதை வந்து பிரிப்பமே தவிர மற்றபடிக்கு நாவல் வடிவத்தில் நீங்கள் குழப்பிக்கிற வேணாம். அது திரைக்கதையாக தான் வரும். அதில் அவர் அந்த டீட்டெயில்டு பண்ணாமல் இருப்பாப்புல. அதை நம்ம படிச்சுட்டு அதை மட்டும் பிரிப்போம். இதை மட்டும் சொல்லணும். குட் பாயிண்ட். இப்போ லிட்ரேச்சருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குமான வித்தியாசம் என்ன? ஸ்க்ரீன் பிளே லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த தம்பி மனசில் என்ன நினைக்கிறாருன்றது கூட நான் ஒரு பேராவில் எழுதிட முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவர் முகத்தை மட்டுமே காட்டணும், அல்லது அவர் என்ன செய்கிறாருன்ற அந்த ஆக்ஷனை காட்டுறது வழியாக தான் பண்ண முடியும் இந்த பேசிக் இருக்குல்ல. ஆனால் நம்ம முதலிவே எடுத்த உடனே அதை வந்து வெறும் ஆக்ஷனை எழுதுறது அப்படின்னு நினச்சா உண்மையில் அந்த தம்பியோட உளவியலான விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு நான் ஆஸ் ஏ கிரியேட்டராக நான் கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து அதை ஒரு நாவல் மாதிரி அதை எழுதி பார்த்துறது தான் பெஸ்ட். அவருடைய மன எண்ணங்களை வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்ட முடியாது. ஆனால் அது ஆஸ் ஏ கிரியேட்டராக எனக்கு அது ரா மெட்டீரியலாக தேவைப்படுது எழுதும்போது. ஏன்னா இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும், ரஞ்சித் தான் தமிழ் சினிமாவில் ரைட்டர்களுக்கு உரிய சரியான ஒரு ரெகக்னேஷன். இப்போ வந்துட்டு மெட்ராஸ் பார்த்தாலும் ஜேபி சாணக்கியா வந்து ஒரு முக்கியமான ரைட்டர். அவர் மெட்ராஸ்லலாம் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அவரோட பேர் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் சில படங்களுக்கெல்லாம் ஒரு கோஸ்ட் ரைட்டர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் ஒரு உண்மையிலே ஒரு ரெகக்னேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பார். தொடர்ந்து ரஞ்சித் அது வந்து இப்போ கபாலியில் சாணக்கிய ஒர்க் பண்ணார். இப்போ காலா எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆதவந்தி சென்னையா மகிழ்நான் இவங்க ஒர்க் பண்ணாங்க. ஈவன் வந்துட்டு சார்பாட்டா பண்ணும்போது திரைக்கதை முதல்ல தமிழ் பிரபா பேர் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் ரஞ்சித் பேர் வரும். அந்தளவுக்கு வந்து ரைட்டர்ஸ்க்கான ரெகக்னேஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல ஒரு கிரியேட்டராக. அது என்னென்னா அது ஒரு இன்செக்யூரிட்டி கிடையாது. இப்போ விக்டம் பண்ணும்போது ஐ திங்க் ஹி வாஸ் ரீடிங், அப்போ தான் ஜஸ்ட் ஃபினிஷ் ரீடிங் புத்தா அண்ட் இஸ் தம்மா நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் சரி யோசிச்சிருந்தேன், இப்போது இந்த படத்தோட ரிஃப்ளெக்ஷனும் அந்த பேசுகிற பாலிடிக்ஸும் இந்த படமும் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஸோ அதில் எப்படி நம்ம ஒரு மோர் லைக் புத்திஸ்ட் பீஸ்ஃபுல் மெடிடேஷன் சவுண்ட் அதில் ஒரு த்ரில்லர் சவுண்ட் ட்ராக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ இந்த பிரேக் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் என்ன கேட்டார்னா எனக்கு ஒரு விண்டு சவுண்ட் மாதிரி வேணும், பிகாஸ் அந்த படம் ரொம்ப சைலன்ஸ். அந்த விண்டு விண்டு தனியாக பேசிகிட்டு இருக்கும். அதனால் விண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்ஸாக போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரஞ்சித் அப்படிங்கிறவர் எப்படி என் மைண்டுக்குள்ளே வந்தாருன்னா அட்டகத்தியே ரொம்ப பிடிக்கும். 2012 அட்டகத்தி வருது, 2024 தங்கலாம். 13 வருஷத்தில் ஒரு 7 படம் தான் பண்ணியிருக்காரு. 7 வருஷத்தில் 13 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டராக அவர் 2 வருஷத்துக்கு படம் தான் பண்ணியிருக்காரு. கேப்பில் புதுசாக அவர் எல்லாரையுமே உருவாக்கிட்டே இருந்திருக்காரு. பீப்புள் மூவ்மெண்ட்டாக அவர் உருவாக்கிட்டு இருந்திருக்காரு. அது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். கலை மூலமாக ஒரு சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அது நாம் பண்ணினாலும் சரி யாரு பண்ணாலும் சரி அது வந்து ரஞ்சித் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஜெனரஸான ஒரு ஆள் தான், ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒரு இன்பில்டாகவே செல்ஃப்லெஸ்ஸாக ஜெனரஸாக இருக்கனால தான் அவர் லைன் லைட்டை ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ண முடியும். லைக் அதில் ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாத அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால எல்லாரையும் ஷைன் பண்ண விட்டார். பட் அதை ரஞ்சித் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தேவை இந்த குரல் அதை எந்த தொண்டையாக இருந்தாலும் சரி அதுக்கு நான் கைதட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிக்கிட்டு ஒரு நிமிர்வு. அந்த நிமிர்வு வந்து நிறைய கலைஞர்களுக்கு இல்லை. எதுவாக இருந்தாலும் இது நான் பண்ணது அப்படிங்கிறது, இல்லைன்னா இது நான் வளர்த்த பையன் அப்படின்னு சொல்றது. ரஞ்சித் எங்கேயுமே அப்படி பேசி நான் கேட்டதே கிடையாது. எந்த ஸ்டேஜ்லையுமே இது நான் தான் அறிமுகப்படுத்தினேன், நான் தான் இது பண்ணேன், நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டேவிட் மேமெட் அப்படின்ற மேன் ஹூ இஸ் சப்போஸ் டு பி தி அத்தாரிட்டி ஆன் மாடர்ன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். அவருடைய மாஸ்டர் கிளாஸில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கதை சொல்லி அவனுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இட் இஸ் டு யுனைட் த ட்ரைப். ஒரு கேம்ப் ஃபயரில் உட்காந்து அந்த ட்ரைபை
யுனைட் பண்ணுற வேலை தான் அந்த கதை சொல்லியோடைய பொறுப்பு. அதான் அவனுடைய முதல் திங் அப்படிங்கிறாரு. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ரஞ்சித் டஸ். கரெக்ட். ரைட், ஹீ பிரிங்ஸ் த ட்ரைப் டுகெதர். ஸோ இட் இஸ் அது வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கோடைய ஃபவுண்டேஷனுமே அதான். நீ எழுதும்போது இது மனசில் வச்சு எழுதணும். இஸ் ஆர் யுவர் வேர்ட்ஸ், ஆர் யுவர் சீன்ஸ் யுனைட்டிங் த ட்ரைப்ன்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். இப்போ அந்த கேம்ப் ஃபயர்ன்றது வந்து இன்றைக்கி சினிமாவாக மாறி இருக்கலாம், இல்லை அது டெலிவிஷனாக மாறி இருக்கலாம். பட் இட் ஸ்டில் ரிமைன்ஸ் சேம். ஒருத்தர் கதை சொல்கிறாரு, எல்லாரும் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அந்த ரிச்சுவலோடைய பவர் வந்து இட் ஹேஸ் த ப்ரைமோடியல் பவர் டு பைண்ட் அவர் சோஷியல் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ஹீல் அவர் சைக்கிக் வூண்ட்ஸ். இதை விட ரஞ்சித்தோட சினிமாவை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. அதாவது டு பைண்ட் அவர் சோஷியல் ஃப்ராக்சர்ஸ், உடஞ்சி கிடக்கிற சமுதாயத்தை ஒட்ட வைக்கிறதையும், அண்ட் ஹீல் அவர் சைக்கிக் வூண்ட்ஸ், நம்ம ஆள் மனசில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த புண்கள், காயங்களையும் ஆமாம், காஸ்டால், கம்யூனிட்டியால் நமக்கு ஏற்படுற வலிகள், இது எல்லாத்தையும் ஹீல் பண்ணக்கூடிய இது வந்து நம்ம அந்த ரிச்சுவலுக்கு இருக்குன்னு சொல்கிறார். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு யூ கேன் டிஃபைன் ரஞ்சித் சினிமா. தட்ஸ் வாட் ஹி டஸ். அவர் the people who want to bring him down யூஸ்வலாக சொல்கிற ஒரு விஷயம் தான் அவர் ஜாதி படம் எடுக்கிறாருன்றது. பட் நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் ஈக்குவாலிட்டி. ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத அவர் மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ணுறது வந்து அவருடைய ஆக்டிவிசமும் நம்ம வந்து ஆர்டிஸ்டையும் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர் அட் த கோர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இட் செல்ஃப். ரஞ்சித் சென்ஸ் ஆஃப் ஸ்டேஜிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூ கேன் சி இந்த பிஸ்னஸ். அப்படியே ரஞ்சித்தோட படங்களை மனசில் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தி ஆப்வியஸ் சீன்ஸ், அதாவது காலா கூட மோதும்போது இது காலா கில்லான்னு அவர் சொல்கிற அந்த சீனாக இருக்கலாம். கபிலன் ஜெயிச்ச உடனே ரங்கநாதியை திரும்பி க்ரௌடை பார்த்து ஒரு ப்ரைடோட கொடுக்குறாரு. இந்த ஹைலைட்ஸ் ரீலில் நிறைய நம்ம டக்குன்னு வரும். அதெல்லாம் ஸ்டேஜிங்கோட மேஜிக் தான் அது. பிகாஸ் இட் வாஸ் ஸ்டேஜ் ஸோ பியூட்டிஃபுல்லி, உங்கள் மனசில் அது நிற்கிது. எத்தனை கேரக்டர்ஸோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பாருங்கள். நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை இவ்வளோ எடுக்க முடியாது உங்களால். ஒரு மெட்ராஸ் ஜானி, ஒரு ரங்கன்வாதியார், டான்சிங் ரோஸு, புயல், இது மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டருக்கு அமைஞ்சிச்சுன்னா அது பெரிய விஷயம். இஃப் ஐ கேன் மேக் ஒன் கேரக்டர் லிவ் இன் ஆல் யுவர் மெமரிஸ் ஃபார் எவர், அதுவே பெரிய விஷயம். பட் see the amount of characters Ranjit just reels off. You can, I'm sure 20 கேரக்டர் சொல்லுவாங்க விட்டாப்ல. See, the reason why Ranjit does not get the credit, எனக்கு தெரிஞ்சு, அதாவது the best directors அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ரஞ்சித்துக்கு நமக்கு போக மாட்டேங்குதுன்னா, there are two reasons I think. ஒன்று வந்து ஆக்டிவிசம். அவர் பண்ணுறதை பிடிக்காதவங்க வந்து வேணும்னே அதை மறைக்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ரஞ்சித் டஸ் நாட் ட்ரை டு பி அன் ஆர்டியர். ரஞ்சித் டஸ் நாட் ஒர்க் இன் ஒன் ஸ்பேஸ். அவர் வந்து எனக்கு இது தெரியுமான, எனக்கு இது வருமான அவர் யோசிக்கிறதே இல்லை. டப்புன்னு கால் எடுத்து வச்சுறாரு. ஒரு ட்ராமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், ஒரு கம்ப்ளீட்லி மேஜிக்கல் ரியலிசம், எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வருதுன்னு. we usually operate in our comfort zone, no? What comes easily to us. This man is not thinking anything like that. கபார்னு குதிச்சிட வேண்டியதான், வந்துடும் பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாரு. அவருக்கு வருது வேறு. எல்லா ஜானரை அட்டன் பண்ணக்கூடிய இதை வந்து அவர் வந்து பேசினார்ல, அது பெரிய தேவையாக இருக்குது. இப்போ மற்ற எந்த இயக்குநர்களுக்கும் இல்லாத நெருக்கடி வந்து ரஞ்சித் அண்ணன் போன்ற ஆட்களுக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீ வெறும் காமெடியாக நீ ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை லவ்வாக பண்ணியிருக்கலாம், அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசுகிறேன். எனக்கு பல எதிர்ப்புகளுக்கும் பல வெறுப்புகளுக்கும் மத்தியில் இருந்து அவர் படம் பண்ணும்போது, அப்போ நீ எந்த இடத்துலையும் என்னை நிராகரிச்சிடாத அளவுக்கு நான் புதுசாக நான் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அவரோட எந்த படங்களும் நீங்கள் ஒரே ஜானருக்குள்ளே நீங்கள் அடக்கவே முடியாது, வெவ்வேறு ஜானர்ஸ். ஆனால் இந்த எல்லா ஜானருக்குள்ளேயும் அவர் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் ஒன்று. அப்போ நான் தொடர்ச்சியாக ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சொல்லியிருந்தா, ஏற்கனவே நீ என்னை எப்போ ஓரங்கட்டலாம், என்னை எப்போ வெளியேற்றலாம்னு நீ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ நான் உனக்கு பிடிச்ச விதத்தில் நான் புதுசாக உனக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம்னா, அவர் அதில் ரஞ்சித் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல. இன்னொரு விஷயம் என்னென்னா, he has pulled off something which is very difficult even for the greatest writers to do. Even our greatest writers have not been able to do that. நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஆர்டியர் ஃபில்ம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த கேரக்டர் வந்து அந்த டைரக்டரோட வாய்ஸில் தான் பேசுவாங்க. இட் டஸ் நாட் ஹேப்பன் இன் ரஞ்சித் ஃபில்ம். எவ்ரி கேரக்டர் will have its own moral grounding. It will talk only like what that character is supposed to talk. அதில் ரஞ்சித் தெரியவே மாட்டார். அவன் யாரோ அவன் வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். கபிலனுக்கும் அடுத்த ஹீரோக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ரொட்டாகனிஸ்ட், இட்ஸ் ஈவன் ஃபார் மைனர் கேரக்டர்ஸ் தேர்ல. அண்ட் தட்ஸ் வெரி ஹார்ட் டு டூ. அது நீங்கள் உட்காந்து எழுதி இருந்தால் தான், அந்த பேப்பரில் பேனா வச்சுருந்தா தான் அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் லிட்ரலி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு புல். ரஞ்சித் அண்ணன் ரைட்டிங்லேயே வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணும்போதே அந்த
அதை அது அந்த கேரக்டர் அதை எந்த நடிகர் வாங்கினாலும் இதை எப்படி நம்ம வந்து வெளிப்படுத்தணுன்ற ஒரு டீட்டெயில் வந்து இருக்குது. அது போக அவர் வந்து ஒரு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் அந்த படத்தில் எந்தெந்த பாத்திரங்கள் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 நாள் வந்து ஒர்க் ஷாப் நடக்கும். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ப்ளே பண்ணுறவங்க வந்து எல்லாரையும் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வெவ்வேறு படங்களில் இருந்திருக்கலாம், அந்த படத்துலேருந்து இங்கே உள்ளுக்கு வந்திருக்கலாம், இந்த ஜோனுக்குள்ளே கூப்பிட்டு வர்றதுக்காக எல்லாரையும் இந்தந்த கதைக்கில் இருக்க உன்னோட கேரக்டர் என்ன, ஏன்னா ஐஸ்டன் டேரக்டர் கொடுத்துட்டு எல்லாரோட கேரக்டரையும் தனித்தனியாக செப்பரேட்டாக எழுதுவோம். இப்போ இந்த கேரக்டர்னா இதுதான் பண்ணு, இது எந்த இடத்துல கோவப்படும், இதோட கோவப்படுறதோட, ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் கோவப்படுறதுக்கான லிமிட் வந்து வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதோட அதிகாரத்தை பொறுத்து ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து அதோட சுவாதத்தை பொறுத்து ஒன்று இருக்குது. அப்போ இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ கோவப்படும், எவ்வளோ சிரிக்கும், இது சக மனிதனை எப்படி அணுகும் அப்படின்ற ஃபுல்லாக முன்னாடியே வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்ரி கேரக்டருக்கும் செப்பரேட்டாக வந்து கேரக்டர் வந்து அந்த ஆர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி பேசுகிறாங்க, தனித்துவமாக இருக்காங்க. அதுதான் இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம லுக்கு ஒன்று செட் பண்ணி பார்ப்போம்ல. இப்போ காஸ்டியூமு இது அன்னைக்கு தான் போட்டு அந்த கடைசி ஒரு நாள் வந்து இதுக்கு முன்னாடி அவன் கேரக்டராக ஒன்று உள்வாங்கியிருப்பேன். அதுக்கடுத்து உடையை போட்டோன்னா அந்த உடைக்கான பாடி லாங்குவேஜ் ஒன்று வந்து மாறும். அப்போ அந்த உடையை போட்டு இவ்வளோ நாள் அவன் இந்த ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து உள்வாங்கியிருக்கேன், அதில் முக்கியமான சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய டயலாக்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள திரும்ப அவங்க அதெல்லாம் மெமரி பண்ணுறாங்க. உடையெல்லாம் சேர்ந்தோன்னே அதுதான் அந்த ஆர்க் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. ரஞ்சித் படங்களுக்கு ஏஸ்தெரிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஸ்தெரிக்ஸ்னா என்ன, ஏஸ்தெரிக்ஸ் என்னவா நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு, இப்படி கொஞ்சம் போரிங்கான சில விஷயங்களை பேசிட்டு உள்ளே வரலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சோகால்டு தமிழ் சினிமாவில் நமக்கு வந்து ஒரு காட்சியில் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிலையை வைக்கிறது, அது கேட்டால் வந்து ஒரு ஊரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லுது, ஒரு சுவத்தில் வந்து ஒரு போஸ்டர் விட்டுறது, இப்படி ஒவ்வொருக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெரிய நாம் என்ன நினைக்கிறோம்னா இது எல்லாமே வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்கு ஒரு ஜியோகிராஃபியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது வந்து ஒரு சிலையோ ஒரு போஸ்டரோ ஒரு வாய்ஸாக வந்து மாறுது. அப்போது இந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஓவியத்தையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு பின்னணியில் பயன்படுத்தப்படுற சிம்பிள்ஸை ஒரு 70-75 வருடக்கால தமிழ் சினிமா என்னவா பயன்படுத்திருக்குன்னா, அது வந்து ஒரு ஆணோட மஸ்கின் டே சொல்கிற மாதிரி, ஒரு குறிப்பிட்ட சாதி என்ன ஒரு ஆதிக்க சாதியோட அடையாளத்தை பேசுகிற மாதிரி, இப்படியெல்லாம் வந்து அது வந்து தொடர்ச்சியாக வந்து இன்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஃப்ரெஞ்சு கார் கம்பெனி, அந்த கம்பெனி காரோட எம்பலம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி இருக்க ஒரு வித்தியாசமான அனிமலாக இருக்கும். இந்த எம்பலம் என்னன்னா ஆக்சுவலாக வந்து உலகத்தோட மிக பழமையான கேவ் பெயிண்டிங்ல இருந்து, அதான் உலகத்தோட மிக பழமையான கேவ் பெயிண்டிங். ரைட்டர் யுவன் ஓஆர்ஆர் வந்து இந்த எம்பலத்தை ஏன் அந்த கார் யூஸ் பண்ணாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. நம்ம எல்லாருமே என்ன இன்பில்ட்டாக வந்து பல நூற்றாண்டு மெமரிஸை நம்மளுக்குள்ள வந்து நம்ம டிஎன்ஏ உள்ள வச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான ஐகானிக்கான இமேஜஸை வந்து ஒரு எம்பலமாவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னன்னா நம்ம வந்து நேரடியாக அந்த மெமரிஸை வந்து அதுதான் அது வந்து நமக்கு நெருக்கமாக மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வருவோமே, இப்போ இந்த கண்ணோட்டத்தில் இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட தமிழ் சினிமா காட்டுற இமேஜஸ், சிலைகள், போஸ்டர்ஸ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடென்டிட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, எந்த ஐடென்டிட்டியை வந்து இங்கே தொடர்ச்சியாக தக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யப்படுறதுக்கு வந்து ஜான் பெர்ஜன் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரைட்டர் இருக்காரு. நீங்கள் இருக்க எல்லாருமே வந்து ரஜித்தோட படங்களில் எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறேன். த டே ஆஃப் சீயிங் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். பெயிண்டிங்ஸ், இமேஜஸ், சினிமா, இது எல்லாத்தையும் பற்றினா ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையை வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து நிறைய முக்கியமான விஷயம் சொல்றாரு. அவர் 2 விஷயத்தில் வந்து குறிப்பிடுறேன். ஒன்று, அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டே அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பற்றி அவர் வந்து சொல்கிறார். மாடர்ன் டே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்குள்ள அடிப்படையில் என்ன பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த இது உங்ககிட்ட இல்லை, இதை நீ வாங்கினேன்னா இதன் வழியாக நீ வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலியாக நம்மளை வந்து ஒரு அன்ஹாப்பியான ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து எல்லா விதமான அட்வைஸ்மெண்ட்டும் செய்யும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம். ஆல் அவுட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்போ ஒரு விளம்பரம் இருந்துச்சு. அந்த விளம்பரம் என்ன, ஆல் அவுட் போட்டோன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்து ஒரு உருவம் போயிட்டு இருக்கிற கொசுலாம் வீடு முழுக்க அப்படி குடிச்சு சாப்பிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் 2 பேருமே வாத்தியார். அவன் வந்து ஆல் அவுட் வாங்கி போட்டு நைட்டு முழுக்க உட்காந்து பார்த்துட்டு காலையில் போய் கரக்காரங்க சண்டை. ஏன்னா டிவியில் அந்த மாதிரி போய் எந்த பொசிட்டிவுமே அப்படி இது பண்ணல. இப்போ நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்குள்ளே கொடுக்குற இது இருக்கு இல்லையா, அந்த போலியான இது இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமான ஒரு, நீங்கள் எந்த விளம்பரத்தையும் பாருங்க, ஒரு அழுக்கு பார்க்க முடியாது, ஒரு கருப்பான ஆளை பார்க்க முடியாது,
ரொம்ப க்ளீனாக எல்லாமே வந்து அது ஒரு விதமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து கற்பிக்குது. இது என்னன்னா இதுதான் அழகு, இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு தோட்டக்கல். இப்போ இந்த விதமான இந்த உருவாக்கங்கள் என்ன நமக்கு இதாகுது? நான் ராத்திரி 11 மணிக்கு என்னை மாதிரி கருப்பா இருக்கிற ஒருத்தன் லுங்கி பனிக்கு போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போனா ஒரு போலீஸ்காரன் பார்த்து நிப்பாட்டி என்ன எங்கே போற யார் நீ கேட்பான். இதே ஒருத்தன் நல்ல கார்ல நல்லா குடிச்சிட்டு ஏதோ ஒரு எல்லா 2ஆம் நம்பர் வேலையும் பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா வெள்ளையா ஒருத்தர் போறான்னு வச்சுங்க, அவன் தண்டிக்கவே மாட்டான். ஏன்னா என் கலர் வந்து அவனுக்கு வந்து மெமரியில வந்து சொல்லப்பட்டு கருப்பா இருக்கிறேன் இதா இருக்கான், இந்த மாதிரி இருக்கேன். இப்படி தோற்றங்கள் சார்ந்து அழகியல் சார்ந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து விளம்பரங்கள்ல, செய்திகள்ல, கதைகள்ல, சினிமாக்கள்ல தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே இருக்கு. இதை வந்து இதோட இன்டெப்தான ஒரு விஷயமா வந்து பெர்ஜர் இன்னொரு அழகான விஷயம் சொல்றாரு. என்னன்னா எனக்கு ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி கிளிம்டோட ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு முக்கியமான பெயிண்டர் அவரோட பெயிண்டிங் வந்து யூஸ் வந்து 99 கோடி ரூபாய் வந்து ஏலம் போயிருக்கு. 99 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பெயிண்டிங் வாங்குறாங்க ஒருத்தர், அவனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்? இந்த மைண்ட் செட்டை பத்தி பெர்ஜர் ஒன்று சொல்றாரு. அதாவது மத்திய காலத்துல 1500, 600, 700 காலகட்டங்கள்ல வரையப்பட்ட ஓவியங்கள், அந்த ஓவியங்களுக்கு வந்து பெரும் தொகை கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி வந்து ஒரு மனநிலை இருக்கு. அதாவது நம்ம பார்க்கறது இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ இந்த பெயிண்டிங்கை இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை வந்து உருவாகும். இந்த அர்த்தம் எப்படி உருவாகுதுன்னா உங்களோட நீங்க சூழல், உங்களோட கல்வி, உங்களோட வாழ்க்கை முறை இது சார்ந்து வந்து மாறிட்டே இருக்கு. அப்போ இந்த பெயிண்டிங்ஸை தக்க வைக்கிறதுக்கான மனநிலை எங்கிருந்து வருதுன்னா இதை நான் மட்டும்தான் பார்க்கணுன்ற அதிகாரத்தை உருவாக்கணும். இப்போ இந்த பார்வைன்ற ஒரு அதிகாரமா மாறுது இல்லையா? இப்போ இந்த பார்வைன்றது அதிகாரமா மாறும்போது அது வந்து இமேஜ் மட்டும் இல்லை, சினிமாவில் எல்லாத்துலேயும் இந்த அதிகாரம் வந்து வேற வேற வகையில் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த இடங்கள்ல இருந்து இங்கே ரஞ்சித்தோட படங்கள் வந்து இப்போ நம்ம அந்த இதுக்குள்ள போவோம். இதற்கு முன்னாடி ரஞ்சித்தோட படங்கள் நீங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அட்டகத்திலிருந்து வந்த தங்கலான் வரைக்கும் எப்போ கூட நிறுத்தாலும் 2 பேர் நின்று பேசுகிற காட்சி அப்படின்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அடிப்படையிலேயே கூடி வாழக்கூடிய நம்ம வந்து ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. சுற்றி பார்த்தா 100 பேர் இருக்கிறாங்க, வாசலை பார்த்தா 100 பேர் வாசல் இருப்பான். அவ்வளோ க்ரௌடுக்கு பற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏஸ்தட்டிக்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டு 2 பேர் நிற்க வச்சு பேசுறது ஏஸ்தட்டிக்ஸ், கலர் பார்த்தா நிற்க வைக்கிறது ஏஸ்தட்டிக்ஸ் நினைக்கிறோம். அது கிடையாது ஏஸ்தட்டிக்ஸ். ஏஸ்தட்டிக்ஸ் வந்து இந்த லைஃப் எவ்வளோ ரியலாக இருக்கோ அந்த ரியாலிட்டியை வந்து ஒருத்தர் படம் பார்க்குற வந்து ஃபீல் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லட்சுமி சரவணன் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து எம்டியாக இருந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் ஒரு 2 பேர் இருக்கணும். இல்லை இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் க்ரௌடாக ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு 10 பேர் வச்சு ஒரு ஃப்ரேம்குள்ளார வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப, ஏன்னா அது ஸ்டேஜ் பண்ணுறது ஒருத்தன் தனியாக நின்றுட்டு இருந்தாலோ இல்லை அந்த காட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் பேக்ரவுண்டில் அவன் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அந்த சீன் வந்து டக்குன்னு இதுவாகிடும். ஆனால் இவர் படங்களில் தொடர்ந்து இந்த க்ரௌடு ஹேண்டில் பண்ணுறது, எல்லா படங்கள்லேயும் க்ரௌடு இருக்கும். இப்போ ஒர்க் பண்ணுறதுமே எங்களுக்குமே வந்து அந்த 10 பேருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி செட் பண்ணணும். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும், ஒரு ஷாட்டுக்கு நாங்கள் வந்து எம்டியாக ரொம்ப குறைவான இதுதான் இருக்கும். நட்சத்திரமில் தான் எனக்கு தெரிஞ்சு நட்சத்திரம் காலால் அந்த லவ் சீன், இது தாண்டி மிச்சம் எல்லா படங்கள்லையும் எல்லா சீன்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆளுங்க இருப்பாங்க. இதில் என்னன்னா அந்த லேயர் வந்து ஒரு 100 பேருக்கு பின்னாடி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரஞ்சித்தோட படங்களை எப்போதான் எந்த படம் நான் பார்க்குறப்பையும் நான் அதை வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக வந்து இன்னொரு டைரக்டர் வந்து அவரோட படங்களை வந்து ரெகுலராக பார்க்குறேன். ஸ்பைக்கிலின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஹாலிவுட் டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ரஞ்சித்தோட நிறைய படங்களை ஸ்பைக்கிலியோட தாக்கங்களை பார்க்க அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அதை ஸ்பைக்கிலியோட படங்களில் அவர் காட்டுற நியூயார்க் வந்து அதற்கு முன்னாடி வேற யாருமே அந்த நியூயார்க்கை பார்க்கவே இல்லை. ஈவன் மார்டின் ஸ்கார்சிஸ் நான் ரொம்ப வியக்கிற என்னோட பாஸ்டன் மார்டின் ஸ்கார்சிஸ் கூட அந்த நியூயார்க்கை காட்டல. அப்போ இவர் ஒரு நியூயார்க் காட்டுறாருல, எல்லா ஊருமே தான். இப்போ நீங்கள் சென்னை இருக்குன்னா சென்னை வந்து 2 விதமான சென்னை இருக்கு. ஒன்று இந்த பக்கம் இருக்க சென்னை, ஒன்று அந்த பக்கம் இருக்க சென்னை. 2லேயும் வேற வேற லைஃப் இருக்கு, வேற வேற கல்ச்சர் இருக்கு. மதுரை எடுத்துட்டா மதுரையில் அப்படி வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு. எல்லா பெரிய நகரங்களுக்கும், எந்த சென்னை மட்டும் இல்லை, எல்லா பெரிய சிட்டிஸ்க்கும் உலகத்தோட எந்த மூலையில வேணாலும் எடுத்துட்டோம், அங்கே வந்து ஒரு மல்டிபிள் கல்ச்சர். ஆனால் இந்த மல்டிபிள் கல்ச்சரை பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நீண்ட காலமாக உருவாக்கவே இல்லை. இப்போ ஹாலிவுட்டில் வந்து அவர் வந்து அதை உருவாக்கும் போது அவரோட மேக்கிங்கே என்ன மாறுதுன்னா அதற்கு முன்னாடி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைக்கிற ஃபில்ம் மேக்கிங் ஷார்ட்ஸ்லேருந்து அவர் வந்து வெளியில் வருது. எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக வந்து நான் படம் பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நேரடியாக அந்த கேரக்டர் வந்து கேமரா பார்த்து பேசும். மோஜமெக்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஷார்ட்ஸ் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் நம்ம கொடுத்தாங்க. அது என்னன்னா அது வந்து நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக இந்த படத்தை எடுக்கிறேன்ற இம்பாக்ட் இருக்குல்ல, அது பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. நீ படத்துக்கு வந்திருக்க, என் படத்தை பார்க்கறது நீ தான் வந்திருக்க, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்.
நான் வந்து மார்கன் எக்ஸல் மட்டும் இல்லை, அடுத்த படத்துல நான் சொல்லுவேன், அடுத்த அட்டகத்திலிருந்து எழுதிட்டீங்கன்னா மெட்ராஸ் எழுதிட்டீங்கன்னா எல்லா படத்துலையும் இந்த இம்பாக்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சால்ஃபட்டாவில் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணிப்பாரு. ரொம்ப முக்கியமான ஷார்ட்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிற எல்லாத்தையுமே அந்த கேரக்டர் வந்து கேமரா நோக்கி, இப்போ கேமரா இல்லை, அது படம் பார்க்குற ஆடியன்ஸ் நோக்கி இதே ஒரு விஷயம். அப்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கல்ச்சரை வந்து நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறதில்ல, இதுதான் ரொம்ப அழகான விஷயம், இதுதான் ரொம்ப புனிதமான விஷயம், இது எல்லாத்துக்கும் எதிரான ஒரு வாய்ஸை வந்து உருவாக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளா நினச்சிட்டு வந்து பார்ப்பேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம், ரஞ்சித் மெட்ராஸை பற்றி வந்து தொடர்ச்சியாக படாடிக்கிறாரு. அதில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இது அவர் வந்து என்னன்னா, இதை வெறும் ஜியாகிரபிக்கலாக எடுத்துக்கல, ஒரு அரசியல் மேடையாக அதை பார்க்கல. இப்போ அட்டகத்தியாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸாக இருக்கட்டும், சார்பிட்டாவாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் நாம் பார்க்குற காட்சி, நம்ம பார்க்குற லேண்ட்ஸ்கேப் வந்து வெறுமனே வந்து சீனுக்கான ஒரு இடமா நமக்கு வந்து வரல. இப்போ மற்ற படங்கள் நம்ம பார்க்குற சென்னையும் இந்த சென்னை வேற ஏன் மாறுதுன்னா, நான் இந்த ஊருக்காரன், இது என்னோட இடம், நான் என் நிலத்துக்காக நான் வந்து என் நிலத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் என்னோட வாய்ஸ் வந்து நான் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிக்கல் இதுவாக மாறாரு. இப்போ அடிப்படையில் ரஜித் ஒரு ஓவியம் இருக்கிறதுனால இவர் படங்கள் பயன்படுத்தப்படுற கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பைக்கியோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் அண்ட் எல்லோ டோன் வந்து நிறைய, ரெட் வந்து நிறைய வந்து அவரோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதாகவும், எல்லோ வந்து அவரோட ஒரு ஃபயரோட சிம்பிளாக வந்து எல்லோ நிறைய யூஸ் பண்ணுவார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரஜித்தோட படங்களை பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வந்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸராக மாறுறாங்கன்னா ரொம்ப எர்த்தி டோன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பிளாக்கு. அவங்க காலமாரியான படங்கள்ல பிளாக் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வாய்ஸாக மாத்துறது இல்லை. இந்த நிறம் வந்து எனக்கு வந்து எரிச்சல் விட்டுது, இந்த யுவர் கர்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அந்த கலருக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ் கொடுக்குறது இல்லையா, இதெல்லாம் விஷயம். அது மாதிரி சார்பட்டாவில் பயன்படுத்தப்பட்ட அவரோட மற்ற படங்களில் பயன்படுத்தப்பட்ட கலருக்கும் சார்பட்டாவில் பயன்படுத்தப்பட்ட கலருக்கு ஒரு பெரிய ஃபார் டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்னன்னா, நம்ம ஒரு 70களில் பார்க்குற சென்னையில் அந்த வீட்டுக்கு இப்படிதான் கலர் இருக்கும், அந்த வீட்டுக்கு இப்படிதான் கலர், அவன் இந்த இப்படிதான் சட்டை போடணும், அவன் தான் சட்டை போடுவேன். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆத்தென்டிசிட்டியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், அந்த சினிமா நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் மெமரின்றதை தாண்டி ஒரு லைஃப் டைம் மெமரியாக மாற ஆரம்பிச்சு. சினிமாவில் ஏஸ்தட்டிக்ஸ் உருவாக்குறதுன்றது ஒரு 3 மணி நேரம் மெமரிக்காக, ஒரு லைஃப் டைம். இப்போ நீங்கள் கேரக்டர் சொல்கிறீங்க இல்லையா, அப்புறம் வந்து ஜானி கேரக்டர் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது, பிளாக்ஸிங் ரோஸ் கேரக்டர் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ சிறப்பாக எழுதப்பட்டாலும், எவ்வளோ சிறப்பான வசங்கள் இருந்தாலும், எவ்வளோ சிறப்பாக நடித்தாலும், எண்ட் ஆஃப் த டே ஒரிஜினாலிட்டி எங்கிருந்து வருதுன்னா இந்த ஆத்தென்டிசிட்டி வழியாக எல்லா செய்து தான் வந்து உருவாக்கு. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மனிதன் இந்த நகரத்தை, இந்த நகரத்தோட மனிதர்களை, இந்த நகரத்தோட கலாச்சாரத்தை, இந்த நகரத்தோட நிறங்களை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்க வருது, அது எவ்வளோ ஒரிஜினலாக இருக்குன்றது இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியத்துவம். ரஞ்சித் அண்ணி ஸ்பைக்லேயும் நீங்கள் ஒரே மாதிரி வச்சு பார்க்கலாம். ஆனால் ஸ்பைக்லிக்கு இல்லாத நெருக்கடி ரஞ்சித் அண்ணனுக்கு இருக்குது. இப்போ ஸ்பைக்லி வந்து இப்போ பிளாக்ஸ்க்கு வந்து ஒரு ஒடுக்குமுறை இருக்குது. அப்போ அவன் எப்படி மீறுற அப்படின்னா, ஆமாம் நீ வந்து உன் மூக்கு கருப்பு, உன் மூக்கு பெருசாக இருக்குது, உன் முடி சுருட்டையாக இருக்குது, அப்படி அவங்கள வந்து எவ்வளோக்கு எவ்வளோலாம் இழிவுபடுத்த முடியுமோ எல்லாமே முன்னாடி பண்ணிட்டாங்க. இப்போ அவன் எதை இழிவுன்னு சொன்னான்னா, அவன் வந்து திரும்ப வந்து அது இல்லை, என்னை மாதிரி எனக்கு மாதிரி மூக்கு எவனுக்குமே இல்லை, எனக்கு மாதிரி முடி எவனுக்குமே இல்லை, எனக்கு மாதிரி நிறம் எவனுக்குமே இல்லை, நான் ரொம்ப பியூட்டி அப்படின்னு பிளாக் பியூட்டி அப்படின்னு வந்து வெளியில் சொல்கிறாள். ஆனால் ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து இங்கே சாதி ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை நிகழ்வுல இப்போ அவன் வந்து நிறத்தின்னா ஒடுக்கப்படுறேன், அவன் வந்து ஆமாம் நான் பிளாக் தான் திரும்ப சொல்ல முடியுது. ஆனால் இங்கே வந்து ஆமாம் நான் ஒரு சொல்லிட முடியாது. ஓகே, அதுவும் பிரச்சனையாது. அது வந்து சுயசாதி பெருமைக்குள்ள, சுயசாதி தம்பட்டத்துக்குள்ள வந்து போயிடும். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்திருக்கலாம், இப்போ அவர் அதை மட்டும் தூக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம்ன்றது இந்தியா முழுக்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அவர் ஒரு சொல்லு, இப்போ தலித்தை வந்து தொடர்ச்சியாக தலித்துன்ற வார்த்தையை கையாளுறா இருக்கட்டும், இல்லை அவர் பௌத்தத்தை தூக்கி முன்னிறுத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்லிக்கு இல்லாத பிரச்சனை இவருக்கு இருக்குது. கலையும் படிப்புன்றது அது மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு கலை வந்து ஒரு மனுஷன் அங்கே போகிறான், அவன் அங்கே கற்றுக்கிற விஷயம், ஒரு தேட்டரில் அவன் கற்றுக்கிற விஷயத்த போய் அவன் ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு தைரியம் அவனுக்கு க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக நான் யோசிக்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் மனுஷங்களுக்குள்ளே வந்தால் தான் அந்த சேஞ்சஸ் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த தைரியத்தையும் சமத்துவம்னா என்ன, மக்கள்னா என்ன, மக்களை நம்ம எப்படி நேசிக்கணும், மேல் கீழ் அப்படின்ற பாகுபாடு மனுஷங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இந்த வயசில் சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த கதைகளை இவர் சொல்கிற கலையை வந்து மதித்து இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா
அந்த இடத்துல அவன் சேஞ்ச் ஆவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்குது. ஸோ இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு கலைஞனை, இந்த மாதிரி ஒரு ரைட்டரை நம்ம இப்படி பாராட்டுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு எப்பயுமே ஒரு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு ஹேர் கட் பண்ணால் ஷேவ் பண்ணால் எனக்கு அவர் ஞாபகம் வரும். ஆமாம், நான் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு என்ன பழக்கம்னா, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு மோசமான பேஸில் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு எதுக்கு ஸ்விட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் போயிட்டு முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணிட்டு வருவேன், ட்ரிம் பண்ணிட்டு வருவேன். அது எனக்கு ஒரு பழக்கம். அது ஒரு மாதிரி ஹீலிங்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் படங்களில் எல்லாமே அந்த கேரக்டர் அது பண்ணிகிட்டே இருக்குன்னு தோணும். அட்டகத்தியில் அவன் திடீர்னு அந்த காலேஜில் ரூட் தலன்னு சுற்றிட்டு இருப்பான், வேறு கெட்டப்பில் ஃபங்க்லாம் வச்சுட்டு டக்குன்னு போயிட்டு கடையில் உட்காந்து பண்ணிட்டு வருவான். அதுவும் தப்பாக போய் முடியும். அதுவும் அது நடக்கிறதா பசங்க லைஃப்பில். திருப்பி போயிட்டு ரெகுலராக வெட்டுற ஒரு கடையில் அப்படியே மரத்தடியில் உட்காந்து வெட்டிட்டு வருவாப்பில். மெட்ராஸ்லேயும் அதே மாதிரி பெரிய ஃப்ரெண்டு இறந்துருவான், பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கோம். அப்புறம் டக்குன்னு போயிட்டு ஷேவ் பண்ணுவார். அந்த ஃப்ரெஞ்ச் பேடை எடுத்துகிட்டு மீசை மட்டும் வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு கூப்பிடுவார். ஆக்சுவலாக கலையரசியை கபாலியில் அவர் ஷேவ் பண்ணிட்டு வர்றது, ஷார்பட்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேவ் பண்ணுறது இருக்குல்ல, முடி வெட்டுறது, ஷேவ் பண்ணுறது, அது ஒரு பயங்கரமான, அது ஏதோ நம்மளே திருப்பி மாற்றிக்கிறது. கரெக்ட் நமக்குள்ள அது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நிறைய பேர் ரைட்டிங் பற்றி பேசியிருப்பாங்க, ஸ்டேஜிங் பற்றி பேசியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க. எனக்கு இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற ஆக்சுவலாக ப்ராசஸில் இருக்கேன். அதை எப்படி ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் இருக்கேன். எனக்கு இந்த உங்களுடைய மனசாட்சியோட குரல் உங்கள் அப்பா அம்மாவுடைய குரல் கேட்கும் அப்படின்னு, அதுதான் உங்களுடைய மனசாட்சியோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஆக்சுவலாக ஒவ்வொரு சீனும் எழுதி இது எப்படி வருது, இது கரெக்டாக தான் வருதா, இது நம்ம சரியான அரசியலில் தான் பேசுகிறோமா, இது ஒரு கரெக்டான என்ன சீன் ஒரு இன் அண்ட் அவுட் கரெக்டாக எழுதுகிறோமா அப்படின்னு தோணும் போதுலாம் எனக்கு இந்த வாய்ஸஸ் கேட்டே இருக்கும். அந்த 2 வாய்ஸஸ் ஒன்று ரஞ்சித் சார் வாய்ஸு, இன்னொன்று மாரி சார் வாய்ஸ். அவங்க அவங்க படங்களில் நான் இது ஒரு மிகையாக சொல்லலை, அவங்க படங்களில் பேசுகிறது அதை ஒட்டி மற்றவங்க பேசுகிறதுலேருந்து எடுத்துக்கல. அவங்க வெளியில் பேசுகிறாங்கல்ல, அவங்க மேடைகளில் பேசுகிறது, அவங்க இன்டர்வியூவில் பேசுகிறது இருக்குல்ல, அது நிறையா ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பொலிட்டிக்கலாக. இது அவங்க படத்தையே நான் ஏன் அதை இப்படி பண்ணேன் அப்படின்னு பேசுகிற இடங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன மாதிரியான படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான செய்தியை நமக்கு கொண்டு வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு ஓவியம், ஒரு ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஒரு வீடியோ, அதோட சவுண்ட் ஒன்று ஆட் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக சினிமான்னு ஒன்று வருது. அப்போது இந்த ஆடியோ வீடியோ அந்த மீடியம் சேர்ந்து தான் அந்த சினிமான்னு வரும்போது அதில் ரொம்ப பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த பெயிண்டிங்கிற அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதில் அவர் ஆக்சுவலாக பயங்கரமான மாஸ்டர். ஸோ அதனால தான் அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவரால் சூப்பராக இது பண்ண முடியுது. இப்போ அவங்க பேசிட்டு போன மாதிரி. 2வது, இயல்பாகவே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, அவன் எந்த விதமான டிசைனையும் அவனால் ரசிக்க முடியும், எந்த விதமான ஃபாண்ட்ஸையும் எந்த விதமான கலர்ஸையுமே அவனால் ரசிக்க முடியும். இதில் அந்த ஆர்ட் மூமெண்ட்ஸ்ன்னு நான் பேசுகிறேன்ல, அந்த ஒவ்வொரு ஆர்ட் மூமெண்ட்டையும் அவனால் ப்ராப்பராக டீகோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவரால் எந்த ஜானர் படங்கள் பண்ணாலுமே அதில் அந்த வேர்ல்ட் பில்டிங் இருக்குல்ல. இப்போ நிச்சயமாக சார்பட்டாவில் அவங்க போடுற காஸ்டியூம்ஸு, அதில் என்ன போர்டு யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஒரு கலர் எடுத்துகிட்டு அங்கே போடவே மாட்டார். இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நான் இந்த ஒரு உலகத்தையே நான் கட்டமைக்கிறேன் அப்படின்னா அந்த உலகத்துக்கு அவர் ஒரு கலர் கொடுக்குறாரு. அந்த கலருக்குள்ளே ஆக்சுவலாக சில டிசைன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக அதை ஆக்சுவலாக பண்ணுவாப்புல. இப்போ எனக்கு ரொம்ப சார்பட்டானே ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பாயிண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பச்சைக்கல் மூக்குத்தி பாட்டில் சாண்டி ஒரு பெல்ட் போட்டிருப்பார், ஒரு பகல்ஸ் சுற்றும். எனக்கு அதை பார்த்தேன், எப்படா, ஏன்னா நம்ம 80ஸ்னால் நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், சுப்பிரமணியபுரம் பார்த்துருக்கோம், அந்த பட்டர்ஃப்ளை காலரு, பெல் பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பெல்ட்டு பகல்ஸ் அவர் எப்படி எடுத்துன்னு வச்சார், தூணிகிட்டே இருக்கும் எனக்கு. அதே மாதிரி அட்டகத்தியில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அந்த பேகி எனக்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கிற இடம். அதே மாதிரி மெட்ராஸ் அதில் எல்லாருமே இருப்பாங்க, எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருப்பான், அவனே அதே நேரத்தில் ஒரு ஐடியில் வேலைக்கு போய்ட்டுருப்பான். இந்த பக்கம் ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாங்க, ஹிப்ஹாப் கேங் ஒன்று இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அந்த கலர்ஸ் எல்லாமே எங்கேயுமே ஒரு மாதிரி துருத்திட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே மீட்டர்லேயே அது ஆக்சுவலாக உட்கார வச்சுருப்பாரு. ஆக்சுவலாக மெட்ராஸில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு படம். ஆனால் நமக்கு அப்படி தோணாதுன்னா கலர்ஃபுல்லாக தோணாதுன்னு சொல்லலை,
ரஞ்சித் சார் படங்கள் இருக்கு இல்லையா, அதில் அவரோட ஒவ்வொரு படத்துக்கும் அவர் இந்த படத்தை நான் இப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜானர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அது மாதிரி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், கலர், டிசைன் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அது மைண்டுக்குள்ளே ரொம்ப பயங்கரமாக அவருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால தான் அவர் வந்து ப்ரிசைஸாக எனக்கு இது வேணும், இது வேணாம். இப்போது வந்து இந்த ஒரு காஸ்டியூம் இது தான் போட்டிருப்பாங்க, இப்படி தான் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும், அவங்க வந்து 2 மூக்குத்தி தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து A to Z அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அதை அப்படியே எடுத்து வச்சிடறாப்புல. ஸோ அந்த அன்றாடம் புலங்குற பொருட்கள் இருக்குல்ல, இப்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரலாம். பட் அன்றாடம் புலங்குற பொருள், வீட்டில் ஒரு அரவமனை இருக்குது, சும்மா ஒரு தட்டு இருக்குது, டம்ளர் இருக்குன்னா கூட அது ஆக்சுவலாக இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு போடுற ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக அவங்க ஏடிஸ் எல்லாருக்குமே அந்த எஃபர்ட் போய் சேரும். பட் ஆனால் அது அவர் தான் முடிவு பண்ணுறாரு. எனக்கு இப்படி வேணும்னு அந்த புஷ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போது எழுதிட்டுருக்கோம், நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்ற மூடில் இருக்கும்போது ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறது தான் அந்த பர்ஃபெக்ஷன். ஒரு டேரக்டர்னா ஏன் அப்படியே இது மாதிரி வரணும், ஸ்டிஃபாக ஏன் இருக்கணும், அவர் செம ஸ்டைலான ஒரு ரொம்ப ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி காலா, கபடி எல்லாத்தையுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏற்கனவே இருக்கிற கேங்ஸ்டர் படங்கள், ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்கள், அப்புறம் இப்போது ஃபேண்டசி படம் அப்படின்னாலே இந்த இந்துத்துவ ஐடியாலாம் சேர்ந்து வந்துட்டு இந்த காந்தாரா இதெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு கம்ப்ளீட்டாக இவர் ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபேண்டசி, அதுவும் ஃபேண்டசின்னு கூட இல்லாமல் அது ஒரு மேஜிக் ரியலிசம்னு அவர் ஒரு ஜானர்லேருந்து பண்ணுறாருல. ஸோ அவர்கிட்ட இருக்கிற எதுனா ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, நீ அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, இதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னார்னா அது வேணுக்குன்னே வந்து அவர் டப்புன்னு அடித்து அது இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரீநரேஷன் கம்ப்ளீட்டாக ஒன்று இன்னும் நேர்த்தியாக கொடுப்பாரு. ராவணனை தான் கொண்டாடிட்டு இருக்கு எல்லா இந்திய சினிமாவே மொத்தமாக ஹீரோனா, அவர் வந்து ராவணனை ஆக்சுவலாக ஹீரோவை வச்சு ஒன்று பண்ணுவார். ஸோ எனக்கு ரஞ்சித் அண்ணன் அப்படின்னாலே, ரஞ்சித் சார் அப்படின்னாலே அந்த ஒரு ஒயில்னஸ் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக கலைச்சி போட்டு இப்படி ஒன்று அப்படியே பெருசாக தூக்கி எதிரில் ஒன்று நிப்பாட்டுற ஒரு ஃபீல் இருக்குல்ல, எனக்கு அதுதான் ஆக்சுவலாக தோணிகிட்டே இருக்கும். அவர் வந்து வெளியவும் அப்படி தான் இருக்கார். ஒரு கிராஃப்ட்மேனு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு இன்டென்ஷனோடு இருக்க ஒரு பர்சன் தான். சேர் பண்ணுறோம் அப்படின்னா, சேரை பண்ணுறவங்க ஒரு கார்பெண்டர் சேர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒர்க்கர், அவ்வளோதான். பட் எது ஒரு கிராஃப்ட்மேனாக அவரை மாற்றுதுன்னா அந்த ப்ரெசிஷன் ஒன்று இருக்குல்ல, ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஆமாம், அந்த இன்டென்ஷன் ப்ளஸ் எதுக்கு அந்த சேரை பண்ணுறோம், இந்த சாய்ஸஸ் இருக்குது பாருங்கள். சேர் பண்ணுறதுன்றது ஒரு முடிவு தான், அது பெரிய அது ஒரு முடிவு. ஆனால் அந்த சேரை எப்படி பண்ணுறோன்றது தான் பெரிய முடிவு. அதுதான் வந்து சேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த சேரை தான் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். இவ்வளோ யோசிக்கிற மாதிரி அவர் அவ்வளோ சீரியஸான ஆளும் கிடையாது, ரஞ்சித் நான் சொல்கிறேன். நான் அது ரொம்ப ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் உணர்றேன். என்ன காமனாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கெலாம் அவங்களோட இன்னர் சைல்டு இன்னும் பத்திரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பயங்கரமான குழந்தை அவருக்குள்ளே இருக்கார், அண்ணக்குள்ளே சொல்கிறேன். அது ரொம்ப ஆக்டிவாக அப்பப்போ ரொம்ப பர்சனல் ஸ்பேஸில் அது வெளியில் வந்துட்டு போகுது. மேபி அந்த குழந்தையோட ஒரு அட்வென்ச்சர் இருக்கும்ல, பார்க்கணும், இதை நவுத்தி பார்க்கணும், பண்ணணும், ஒரு கியூரியாசிட்டி ஒன்று க்ரியேட் ஆகி அதை நோக்கி ஓடும்ல, அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். அது பயங்கரமாக ட்ரைவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தி காசஸ் கலெக்டிவ் பேண்டினுடைய ஃபவுண்டர். ஸோ அந்த ஹைப்பு இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய முக்கியமான இண்டி வாய்ஸஸ், ராப்பர்ஸ் எல்லாருக்குமே ஆரம்ப புள்ளி வந்து தென்மா தான். தென்மா ஸ்பாட்டட் மோஸ்ட் ஆஃப் த டேலண்ட்ஸ், தென்மா நர்ச்சர்ட் மோஸ்ட் ஆஃப் த டேலண்ட்ஸ். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் தென்மா. தேங்க்யூ. அவரை பற்றி பேசணும் ரொம்ப நாள் மேடையில் பேசணும்னு பார்த்தா, ஆனால் எனக்கு மேடையில் பேச தெரியாது ஒழுங்காக. ஸோ அதனால் மறந்துடுவேன், பயந்துடுவேன், ஏதாவது ஒன்று குழம்பிடுவேன். பட் எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் எங்கே ஆர்ட்னா அட்டகத்தி தான். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கே தான் ஆசை ஒரு புல்வெளி ரெக்கார்ட் பண்ண வந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சந்தோஷ் நான் மீட் பண்ணுறேன். அந்த சவுண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சாங் கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு கவிதை அப்படியே ஒரு பாட்டாக மாறினது வந்துட்டு எனக்கு ரொம்ப, நம்ம ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது நிறைய சாங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோம். இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அந்த ரேடியோவில் கேட்டேன். கார்த்திக் ஆக்டர் இருக்கார், அவர் தான் அது பாட்டை பற்றி கொஞ்சம் ஹைப் பண்ணார் ரேடியோவில். அப்போ எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு, நான் ஒர்க் பண்ண பாட்டு அது வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சென்னை வெளியூர்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தேன். சில விஷயங்களுக்கு அப்புறம் நான் திருப்பி சென்னைக்கு வரும்போது
நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலேருந்து திரும்பி வரும்போது அன்னைக்கு நான் தியேட்டர் போனேன். அந்த வேர்ல்டு என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. மெட்ராஸோட வேர்ல்டு என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. வாட் ஐ வாஸ் ஹியரிங், சவுண்டாகவே சரி, மியூசிக்காகவும் சரி, இது ஒரு ரொம்ப யூஸ்வலாக வர ஃபிலிம் ஸ்கோர்ஸ்லேருந்து இது தனிப்பட்ட ஒரு ஸ்கோராக இருக்குது, தனிப்பட்ட சாங்ஸாக இருக்குது. அண்ட் எனக்கு அந்த சாங்ஸ் தாண்டி கதைகள் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி தியேட்டர்லேயே உட்காந்து நான் ஏன் அழுதுட்டுருக்கேன் அது மாதிரி எனக்கும் தெரில. ஏன்னா அந்த ஏதோ என்னோடய சுச்சுவேஷன்லாம் தாண்டி இது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரோட ஒர்க் அப்படி கனெக்ட் ஆகி காலா டைமில் தான் கூப்பிட்டாரு காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது நான் ஒரு நல்ல ஸ்பேஸ் பண்ணி ஒரு கோவமான ஃபேஸில் இருந்தேன். ஏன்னா இங்கே இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீனோட சுச்சுவேஷன் வந்து ஃபேவரபுளாக இல்லை. தேர் வாஸ் நோ பிரிட்ஜு கிடையாது சினிமாவுக்கும் இதுக்கும். ஸோ எக்கனாமிக் லைக் ரொம்ப காசு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷோஸ் கிடைக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் இவர் வந்து இந்த காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா அப்போ கொஞ்சம் சினிமா வேணான்ட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி இவரை மீட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் அவர் கத்துனார் இந்த அனிதா விஷயத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒருத்தரோட கோவம் லைக் சடனாக வந்து எனக்கு ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஒருத்தர் மேலே அப்படியே ஒரு அன்பு வந்துருச்சு. அதாவது நம்ம ஃபேக்காக பில்ட் பண்ணுற ஐடென்டிட்டி தாண்டி ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி இங்கே வாழலாம் அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சு. ஸோ எனக்கு சினிமாவில் அப்படி மீட் பண்ணணும்னா எனக்கு இவரை மீட் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு இதில் இருந்துட்டேன். ஏன்னா நிறைய திரைக்கு வராத படங்கள் வேலை செஞ்சு ரொம்ப வெறுத்துட்டேன். காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணும்போது அவர் சொன்னார், கானா இருக்கட்டும், சட்டி டோல் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்துட்டு சட்டி டோல் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, டோனாகவே லவுட்னஸ் அது இதுன்ட்டு எப்படி அது மேட்ச் பண்ண போகிறோன்னு எப்படியோ மேட்ச் பண்ணி ஒன்று கொண்டு வந்து அந்த ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த ஷோ ரொம்ப ஒரு இமோஷ்னலி ரொம்ப முக்கியமான ஒரு ஷோவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாரஞ்சித் சார் மாதிரி ஒரு கலைஞரை இங்கே நம்ம என்கரேஜ் பண்ணி அவரை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அட்டகத்தி வருது. இந்த விஷயத்த சொல்லணும். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காமனாக என்னுடைய அதே காலேஜில் என் கூட படித்த ஒரு சீனியர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து ஆக்சுவலி அட்டகத்தி படம் பண்ணுறதுக்காக ரஞ்சித் வந்து அவர்கிட்ட வந்து அதை நரேட் பண்ணியிருக்காரு போயிட்டு டிஓபி பண்ணுறதுக்காக. அப்புறம் அவர் வந்து அந்த படத்துக்கு டிஓபி பண்ணலை. அப்புறம் பின்னாடி அட்டகத்தியெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை பற்றி அவரும் நானும் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆக்சுவலி அது வந்து ரஞ்சித் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு நரேஷனாக இருந்துச்சு. இது என்ன இது ஒரு ஃபிலிமாகவே யோசிக்க முடியலைன்ற மாதிரி இருந்துச்சு அட்டகத்தி. ஆனால் ஃபிலிமாக வந்த பிறகு தான் எனக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வழக்கமான ஒரு கன்வென்ஷனலான ஒரு நரேஷன் இல்லை, அது கொஞ்சம் வேறு மாதிரி அவர் திங்க் பண்ணியிருக்கிறாருன்றது எனக்கு முதல்ல புரியலை. அவர் நரேஷன் பண்ணும்போது என்ன ஒரு பையன் தொடர்ந்து லவ் பண்ணுறான், ஃபெயில் வர சுற்றிட்டே இருக்கிறான், இதில் வந்து ஒரு ஃபிலிமுக்கான என்ன இருக்குது, ஒரு பிகினிங், ஒரு மிட், ஒரு எண்டு அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபிலிமாக ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு தான் இது வழக்கமான அந்த ஃபார்மேட்டில் இல்லை. ரஞ்சித் வரும்போதே அவருடைய கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வழக்கமான ஒரு கன்வென்ஷனான ஒரு இதுக்குள்ளே இல்லை. ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், எல்லா விஷயமே இருக்கும், சண்டை போடுவான், எல்லாமே பண்ணுவான். ஆக்சுவலாக அந்த ஹீரோ 1008 ஃப்ளாவோட இருப்பான். அவன் வந்து அடி வாங்குவான், பொண்ணு முன்னாடி அடி வாங்குவான், அடி வாங்கிட்டு ஓடுவான். ஹீரோயினை தவிர வேறு பொண்ணுங்க மேலாம் லவ் வரும், ஒழுங்காக படிக்க மாட்டான். நார்மலான ஒரு ஆள் இருக்கான்ல, அவனை தான் ஒரு ஹீரோ வச்சிருப்பாரு. அட்டகத்தியோட டைட்டில் டிசைன் எடுத்திங்கன்னா, நான் ரீசெண்டாக ராமலிங்கம் அவரோட பேசினேன், ஆர்ட் டைரக்டரோட. அவர் தான் அந்த ஹார்ட் இப்படி இருக்கலாம், அட்டை இப்படி போகலாம், அந்த கத்தி அட்டை இப்படி போகலாம், அந்த ஃபாண்ட் இப்படி போகலாம், இது வரைக்கும் பேசினார். இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் எடுத்த ரெஃபரன்ஸை தான் டேரக்டர், பிரதர் எனக்கு இந்த அட்டகத்தி மாதிரி ஒன்று வேணும் பிரதர். அட்டகத்தி எங்கே இப்போ எங்கே நீங்கள் வெளில பின்ட்ரெஸ்ட்லாம் ரெஃபரன்ஸ் போவோம், நான் அட்டகத்தி ரெஃபரன்ஸ் இது எங்கே இருந்ததுன்னா ரஞ்சித் சார் கொடுத்த ஐடியா, அந்த டைட்டிலே அது இருக்குது. அட்டகத்தி அட்டகத்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஒரிஜினல் கலர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அப்போது அவங்க இருந்த மைண்ட் செட் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் எடுத்தோடனே ஒரு பின்ட்ரெஸ்ட் போகிறேன், ஏதோ ஒன்று பார்க்குறேன், ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து உங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் மேபி அந்த ஆர்ட் டைரக்டரோட பேசினால சொல்கிறேன், அவர் சும்மா ஸ்கெச் பண்ணுறாரு, ஸ்கெச் பண்ணி இது மாதிரி இருக்கலாம்னு எனக்கு பயங்கர ஓப்பனிங்காக இருக்குது. இப்போ அட்டகத்தியோடைய அந்த ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் டிசைன் எடுத்து பார்த்தா கூட எப்படி இருக்கும்னா, அதுக்கு வந்து கிளிம்டன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, அவருடைய பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். அது ஒரு கொலாஸ்டாக இருக்கும். அதை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணிலாம் ஒர்க் பண்ணாங்க அந்த போஸ்டர். ஈவன் அந்த போஸ்டர் டிசைனில் இருந்தே ரஞ்சித் ஆர்டிஸ்ட் அப்படின்றது அதுலேருந்து இருக்கும். அட்டகத்தி படத்தில் அதுக்குள்ளே இருக்கிற லைஃப் தான் அதை சினிமாவாக மாற்றுது. அந்த லைஃப்பை கேப்சர் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, இவங்க சூப்பராக நோட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தாங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களுடைய இந்த காத்திருப்பெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வச்சு, சின்ன சின்ன இன்சர்ட்ஸ் வச்சு
ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இந்த காலையிலுடைய ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் எப்படின்னா ஒரு சப்பர்பன் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு பீப்புள், அதுலேயும் பஸ்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து இந்த நம்ம இப்போ ஒரு அவுட்ரு பூந்தமல்லி மாதிரி அல்லது அதை தாண்டி அந்த ஏரியாவிலேருந்து சென்னைக்குள்ளே வரக்கூடிய, ஏன்னா எனக்கு தெரியும் ரஞ்சித் அப்படி தான் வந்துட்டு இருந்தாப்புல காலேஜ் படிக்கும்போது. அவர் வந்து பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் சப்பர்பன் ட்ரெயினில் வருவார் எனக்கு தெரியும். ஸோ அந்த லைஃப்பை வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பேன். அதை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. நமக்கு ஏன் அட்டகத்தி பிடிக்குதுன்னா, நம்ம லவ் பிரேக் ஆன யாருமே வந்து அடுத்த சூசைட் பண்ணிக்கல. ஓகேடா, அடுத்த வேலையை பார்ப்போம், நாள் அதை வச்சு இன்னொரு பஸ் ஸ்டாப், இன்னொரு பொண்ணு அப்படின்னா வந்து லைஃப். எனக்கு தெரிஞ்சு ஒரு காதல் திரைப்படத்தில் இவ்வளோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு படம் வந்து இந்த டெக்கேட்டில் வந்ததுன்னா வந்து இப்போது அட்டகத்தி படமாக கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு காதல் தோல்வியை பற்றி ஒரு ரிஜெக்ஷன் பற்றி வந்து இவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ணி எடுக்கிற இடத்துல வந்து அவர் வந்து சின்ன ஒரு போண்டாவில் வந்து அழகாத கலந்து கல்யாண கொண்டாட்டம்னா மாங்கல்யம் தந்துடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சேர்ந்து வேணும் காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேலங்கிறத குஷியாக எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் அறிஞ்சோ அறியாமலையோ உங்களை வந்து சமன்படுத்தணும். எங்கள் அம்மா பொதுவாக படங்களே பெருசாக பார்க்க மாட்டாங்க. டிவியில் போட்டால் கூட அப்படியே சமைச்சிட்டே பாதி இடையில பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி போட்டு உட்காந்து பாருங்கம்மா அப்படின்னு. என் படத்தையும் இப்படி தான் பார்ப்பீங்களா நான் கேட்டிருக்கேன் நான். ஆனால் ஆமாம், இல்லை அதெல்லாம் அப்படி தான் பார்க்கணும். மெட்ராஸ் எப்படின்னா, மெட்ராஸ் எங்கள் அம்மா உட்காந்து பார்த்தாங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்கிட்ட அவங்க அதுக்கு முன்னாடி வேறு எந்த படத்தை பார்த்தோம் அப்படி சொன்னதே கிடையாது. எனக்கு என்னமோ அங்கே போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே எனக்கு போயிட்டு வந்த மாதிரி. நான் எங்கள் அம்மா சென்னையை வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. ஆனால் மெட்ராஸை பார்த்துட்டு அவங்க அப்படி ஃபீல் பண்ணது இருக்குல்ல, எனக்கு அது எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா எங்கள் அம்மா பார்த்துட்டு அதை அப்படி சொல்லணும். ரைட்டிங்கில் ஃபீமேல் கேரக்டரை எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து நான் ரஞ்சித் சார்ட்ட தான் அதை புரிஞ்சுக்கிறேன். மேரி, ரித்திகாவோட பேர், ஐ திங்க் கேரக்டர் பேர் மேரி. அவங்க வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்டோட ப்ரொட்டஸ்ட் பிடிக்காது, அவங்களோட பொலிட்டிக்கல், இட்ஸ் ஸ்பாயிலிங் த லிவிங் ரூம், இட்ஸ் கிரியேட்டிங் இஷ்யூஸ். அது வந்து ஒரு வல்னரபிளான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் விச் இஸ் வெரி ரியல். எங்கேயுமே வந்து அவர் ஃபோர்ஸ்ட் ஃபெமினிசமே வச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒரு சீன் இருக்கும், அந்த பொலிட்டீஷியன் ஒருத்தர் நடந்து வச்சுட்டு இருப்பாரு, இவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு சிலவ பக்கெட் ஃபுல் ஆஃப் தார் அதை எடுத்து அப்படி கொட்டுவாங்க. தட் இஸ் ஹர் புரிதல் ஆஃப் ஓ இதனால தான் ஹீ இஸ் டூயிங் வாட் ஹீ இஸ் டூயிங். தட் டஸ் நாட் மீன் ஐ எம் ராங், பட் ஐ வாண்ட் டு லேர்ன். அந்த டீச்சபிள் மூமெண்ட் எங்கேயுமே தாழ்த்தியே காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு உமனை. ரஞ்சித்தோட படம் அப்படிதான். உங்களுக்கு அது புரியலன்னா அவரோட பொலிட்டிக்கல் நரட்டிவே உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அந்த புரிதல்லையே ஒரு ஃபெமினிசம் இருக்கும். மெட்ராஸோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது வந்து சென்னை 28 மாதிரி ஒரு ஜாலியான இந்த ஃபுட்பால் வச்சுட்டு ஒரு போஸ்டர் இருக்கும். அதில் நான் பெரிய வெங்கட் பிரபு ஃபேன். எனக்கு விபியோட அசிஸ்டன்ட் ரஞ்சித்னோடனே சூப்பர் ஜாலி. மேபி அப்போ எனக்கு அதோட புரிதல் இல்லை, இதெல்லாம் ஓகே. நான் அதை ஒரு ஜாலியான படமாக பார்க்கலாம் தான் பார்த்தேன். பட் அதில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஜாலியான படமெல்லாம் ஓப்பன் ஆகாது. கார்த்தி சாருக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு மொபைல் கால் வந்துகிட்டே இருக்கும். செம்மையாத நமக்கு அந்த படத்தோட மூட ஷிஃப்ட் ஆகுறத காட்டியிருக்கவே மாட்டார். என்னன்னா திடீர்னு போயிட்டு இருப்பாரு, அந்த ரிங்டோன் வந்து அது மட்டும்தான் கேட்கும் அந்த இடத்துல. டன் 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 ஒரு செம மேட்ரு அது. எனக்கு இது ஒரு மாதிரி உங்களை அப்படியே உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இதில் நினைக்க ஜாலியாக படம் பார்த்துட்டடா இங்கே வா அந்த மாதிரியே கூப்பிடுவது. செவரு முன்னாடி நிற்பார், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மற்ற சீன்ஸில் அவருக்கு ரிங்டோன் அடிக்கும், பட் பின்னாடி எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ கார்த்தி மட்டும்தான் இருப்பார், நிப்பாட்டுட்டே தன்னடா வேணும் உங்களுக்கு அப்படிம்பார் ஒரு இதில். அப்போ வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு செவரு ஒரு டக்குன்னு ஒரு ஒயிட் ஷாட். ஒரு செவரு நம்ம எல்லாருமே யூஸ்வலாக பார்த்துட்டு போகிறது தானே. இப்படி கிராஸ் பண்ணிட்டு போவோம், போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம சும்மா கிராஸ் ஓவர் பண்ணிட்டு போகிறோம். ஒரு பெரிய செவுத்தில் ஒருத்தரை பெயிண்ட் பண்ணணும், அந்த செவுத்து பிடிச்சிருக்கிறதுக்காக ஒரு பாலிட்டிக்ஸ், அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே ஒரு பாலிட்டிக்ஸ், அதுக்குள்ளே மேல் கீழ், அதுக்குள்ளே ஒரு மேல் கீழ் அப்படின்ற ஒரு வியூ சொல்லும்போது இப்படி ஒருத்தரால் படம் எடுக்க முடியுமா? ஓ இப்படியும் படம் எடுக்கலாமா? கமர்ஷியல் சினிமா இப்படி கிடையாதா? சினிமா இப்படி கிடையாது, அப்போ இப்படி தான் நம்ம படம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிது. அங்கே உட்காந்தாரு ரஞ்சித் சார் அப்படின்றவர் என் மனசில். அப்போ அங்கே உட்காந்தாரு. நாட்கள் போக போக அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுது, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். சில பல சர்ச்சைகள் வருது, சில நியூஸ் எல்லாம் நம்ம காதில் வாங்குகிறோம். அப்போல்லாம் கேட்கும்போது ஏன் மக்களுக்கு வந்து இன்னும் அக்செப்டன்ஸுன்ற ஒரு ஃபேக்டர் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிது. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த ஒரு டாபிக் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது? அப்போது அந்த படங்களில் வர டாப்பிக்கை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அம்பேத்கர் நான் யாருன்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். நீலம் எதை பற்றி குறிக்குது அப்படின்ற படிக்க ஆரம்பிக்கிறேன். மனுஷங்க ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் படித்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, மெய்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க குடிக்கிறது ஒரு கப்பில்,
அவங்களுக்கு கொடுக்கறது சில்வர் டம்ளரில் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சேன். நீங்கள் எல்லாரும் ஒரு கப்பலை குடிக்கிறீங்க, அவங்களுக்கு இது கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் சமமாக பார்க்குறியா? அவங்களுக்கும் கப்பலை தான். அப்போ தான் நீ மனுஷங்கள மனுஷனாக பார்க்குற அப்படின்ற ஒரு உணர்வையும் அந்த தைரியத்தையும் க்ரியேட் பண்ணி தந்ததுன்னா அது ரஞ்சித் சார் மட்டும்தான் இருக்குது. அப்படி தான் எல்லாரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மெட்ராஸோட டைட்டில் டிசைன் மாதிரி ஒரு டைட்டில் டிசைன் வந்து இனிமேல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. எனக்கு எந்த படத்துக்கு போனாலும் இப்போது அடுத்து பாபு ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அதோட படத்துக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக தான் வந்தது. ப்ரோ மெட்ராஸ் மாதிரி ஒன்று பிடிக்கலாமா அப்படின்ட்டு. காலா வந்து இஸ் அ வெரி சிம்பிள் ஃபான், பட் அதில் பவர் இருக்கும். அதில் காலாவோட அந்த இதை ஒன்று வச்சுருப்பாங்க, முகம் அது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கபாலியில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்கிரேவ்டு இதெல்லாம் உள்ளே அப்படியே ஒன்று வச்சுருப்பாரு. அது எப்படி அவருக்கு அந்த யூனிக்னஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நானே ஒரு படத்துக்கு எடுக்கிறேன்னா ஃபாண்ட்டுக்கு எல்லாம் பின்ட்ரெஸ்ட் ரெஃபரன்ஸ் போவோம். பட் அந்த டைமில் என்ன இருந்திருக்குன்னு யோசிச்சிருக்கேன். நான் டியூனிக்கிட்டே ஆக்சுவலாக கேட்டிருக்கேன், எப்படி மெட்ராஸ் டைட்டில் அது பண்ணும்போது அப்படி வந்ததுடா, அப்படி தான் பேசுவார் அவர். அது ரஞ்சித் கொடுத்த ஐடியா இப்படி தான். அவர் ஆக்சுவலாக அவரே ஒரு ஆர்டிஸ்டில். மெட்ராஸில் படம் பார்த்துட்டே இருக்கோம், இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அவங்க பிரியிறாங்க, தனித்தனியாக போகிறாங்கன்றது இருக்குல்ல, இது ஈஸியாக டைலாகில் சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபோட்டோவில் 2 பேர் இருப்பாங்க, அந்த ஃபோட்டோ ஃபோக்கஸில் இருக்கும், அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும், 2 ஃப்ரேமாக மாறிடும். ஸ்ப்ளிட்டு, இந்த பக்கம் தனி கேங்காக அவங்க போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் தனி கேங்காக அவங்க போயிடுவாங்க. எனக்கு அங்கேயே வந்து அடிச்சிருச்சு. தட் சம்திங் டிஃப்ரெண்ட்டில். நம்ம அது தியேட்டரில் பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, பிரிஞ்சுட்டாங்கன்னு ஈஸியாக டைலாகில் சொல்லலாம். ஆனால் அதை விஷுவலாகவும் கன்வெர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரஞ்சித் பற்றி பேசுகிறோன்றது எல்லாமே தாண்டி எனி ஒர்க், அது ஒரு போயட்ரியாக இருக்கலாம், அது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், இமேஜஸ் தான் நம்ம மனசில் நிற்க போகுது. இப்போ மெட்ராஸ்னால் செவருன்னு ஒன்று நிற்கிது, நட்சத்திரம்னா அந்த கலர்ஸ் நமக்கு தெரியுது, அந்த லைட் நமக்கு தெரியுது, காலனா கிளைமேக்ஸ் அந்த கலர்ஸ் நம்ம ப்ளே பண்ணது நமக்கு தெரியுது. அப்போது இமேஜஸும் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றத இந்த ஜென்ரேஷனில் எனக்கு இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸில் எனக்கு ரஞ்சித் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட மட்ராஸ்லாம் வந்துட்டு நியர்லி 40 ட்ராப்ஸ் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாப்புல ஒரு தடவை சொல்லும்போது, அந்தளவுக்கு அது அவன் ரஞ்சித் வந்து ரீரைட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப டைம் எடுத்துப்பாப்புல. திரும்ப எழுதுகிற அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம். அது ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்த பிறகு தான் ஷூட்டுக்கே போவாப்புலன்னு நினைக்கிறேன் நான். மெட்ராஸ் வந்து எனக்கு இன்னுயிர் தோழன் படம் இருக்குல்ல, அதோட எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக அதை வச்சு ஒரு ரீநரேட் பண்ண ஒரு படம் மாதிரியே தெரியும். ஆக்சுவலாக அதுலேயும் சிட்டிசன் ஒரு கேரக்டர் இருக்கும், சிமிலர் டு இதில் இருக்கிற ஜானி மாதிரி. ஸோ அந்த இன்னுயிர் தோழனில் வர அந்த ஹீரோ கேரக்டர் இருக்குல்ல, ஒரு அரசியல் அதுக்கு வந்து ஒரு தொண்டனாக இருந்து அதுக்கு போய் பலியாகிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் கிளைமேக்ஸ். பட் இதில் அதுதான் இன்ட்ரோல் ஆக்சுவலாக கலையரசன் கேரக்டர். ஆனால் அப்படி ஒருத்தர நீ ஈஸியாக கொண்டுற முடியாது. நாங்கள் அதுக்கு என்னென்னு நாங்களும் ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். 2வது இதே லூப்பில் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து அரசியல் படிக்கணுன்ற ஒரு இது இருக்குல்ல. காகித கப்பல் லவ் ஃபெயிலியர் பாட்டு. காகித கப்பல் வந்து ஆக்சுவலாக லவ் ஃபெயிலியர் சாங். அவன் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து நடந்து போயிட்டு இருப்பான், அங்கே இருந்தால் பாட்டு ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் வந்து மக்களை பற்றின பாட்டு. அந்த சாங் போயிட்டே இருக்கும்போது ஒரு லைன் வரும், தடையை தாண்டி நீ நடைய போடுறான்னு. அந்த மொத்த படத்தையும் என்கேப்சுலேட் பண்ணுற மாதிரி அவங்க அப்படியே ஒன்றா வந்து கேமரா நோக்கி நடப்பாங்க. ஜஸ்ட் ஸ்டேஜிங் மேஜிக். அந்த பாட்டு அந்த மாதிரி பாட்டு கிடையாது. அது அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். தட்ஸ் பியோர் ஸ்டேஜிங். அந்த படம் வரத்துக்கு முன்னாடி கபாலின்ற ஒரு பேர் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு உருவத்தை கொடுத்துருக்கோம், எனக்குமே இன்க்ளூடிங் சொல்கிறேன். இப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கபாலியை நம்ம என்னவா யோசிச்சு வச்சுருப்போம், கபாலின்றது யார், எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு உருவம் இருக்கும். பட் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறார், கபாலின்ற பேரை தாங்கி சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறாருன்னா அந்த சாய்ஸ் இருக்குது பாருங்க. அது வெறும் சாய்ஸாக நான் பார்க்கல, அதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருந்திருக்கும். அந்த பேருக்கான ஒரு டெஃபினிஷனும் டீசராக வருது. இன்றைக்கி நம்மளுக்கு கபாலின்னு சொன்னால் அந்த படத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இமேஜே இல்லை நமக்கு. ஆஹா, சம பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் அவர் ஒரு கம்ப்ளீட் கிராஃப்ட்மேனாக ஒரு பர்பஸ் அவர் மைண்டில் ரொம்ப. ரஜினியை இவ்வளோ வல்னரபிளாக இவ்வளோ ப்ரொடெக்டிவாக காமிச்ச டேரக்டர்ஸ் எனக்கு ஞாபகமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு யோகி, அவங்க கேரக்டர் பேர் யோகி தானே, கபாலியில் அவங்க 2 பேரும் அந்த பேங்காக்லேயே எங்கேயோ ஒரு ரூமில் இருப்பாங்க. அப்போ ஒரு someone will come to fight, she will pull him back.
காப்பாற்றும். எவ்வளோ படத்தில் நீங்கள் ரஜினியை ஒரு பொண்ணு அதை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கவே மாட்டீங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஷாட். என்ன ஒரு பவர்ஃபுல் சீன் தெரியுமா அது? ஜெயிலேருந்து வருவார், வந்து ஒரு ஆளை பார்க்க போவார். ஃபஸ்ட்டு மீட்டிங் அங்கே தான் இருக்கும், ஒரு பெட் ஷாப் உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வாக்கு தான், ஜாலியாக பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களன்னு வருப்பா, பறவைங்களன்னு கூட சொல்ல மாட்டார். ஜாலியாக பறந்துட்டு இருந்த பிள்ளைங்கள எப்படி கூண்டில் போட்டு அடைச்சிருக்கானே, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ அதை சொல்கிறேன்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஏன்னா ஜெயிலேருந்து வர ஒரு ஆள் அதை பேசுகிறான். ஓ, he was also caged. ஆமாம். ஸோ அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா, அதுக்கு ஆனால் வெளியில் விட்டால் பெரிய பறவைங்களை கொத்தி தின்னுடும் அப்படின்னு. டேய், பறக்கிறது அதோட முடிவு, நீ பறக்க விடு, வாழ்வா சாவான்றது அது டிசைட் பண்ணிக்கிட்டோம். உன்னோட கருணை அதை சாவை விட கொடுமையானதுன்னு இந்த வாக்கில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை ப்ளேஸ் பண்ணிட்டு வருவார். இன்னொன்று, அங்கே எனக்கு ரஞ்சித்தை தெரிஞ்சுட்டாருங்க. சிம்பத்தியை நான் கேட்கலடா. ஆமாம் ஆமாம், நீ அவன் டிசிஷன் அவன் எடுக்க விட்டுரு. நீ வந்து ஜாலியாக அவனை கருணை, அவன் நல்லா இருக்கணுன்ற டிசிஷன்லாம் நீ எடுக்காது. அவன் நல்லா இருக்கணுன்ற டிசிஷன் அவன் எடுத்துக்கிட்டு, சாவுன்ற டிசிஷன் அவன் எடுத்துக்கிட்டு. இந்த அரசியல் இந்த சின்ன வாக்கில் இருக்கும். வந்து அந்த கேரக்டர்கிட்ட ஜாயின் ஆகிற வரைக்கும் இதை ப்ளேஸ் பண்ணியிருப்பார். எங்கெல்லாம் அதான் சொல்லலை, திருப்பி அந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் சொல்கிறேன், எங்கெல்லாம் இதை ப்ளேஸ் பண்ண முடியுன்ற கால் எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான கிராஃப்ட்மேனாக நான் பார்க்குறேன். அது ஒன்று. ப்ளஸ் சைலன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, வெறும் மியூசிக்காக சவுண்டாக இல்லாமல் எங்கே ஒரு அமைதி வேணுன்ற ஒரு கால் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப சீரியஸாக. ஒரு கபாலியில் கூட ரொம்ப சீரியஸாக ஒரு ஆளை பற்றி விசாரிச்சுட்ருப்பாங்க. அப்போ டக்குன்னு பின்னாடி பார்த்தா ஒரு ஒரு சிங்கர் வந்து எவரும் சொல்ல அப்படியே ஒரு டக்குன்னு டைவர்ட் ஆகிடுவார். டைவர்ட் ஆகி அங்கே போயிட்டு ஒய்ஃபோட விஷுவல்ஸ் வந்துடும். அதுதானே பேசிக்காக மியூசிக்கோட பர்பஸ். லைஃப்பில் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நேரத்தில் கூட ராஜாப்பாவோட பாட்டு எங்கே கொண்டு போகுதுன்ற ஒரு அது தேவைப்படுது ஒரு இடத்துல. நீங்கள் கபாலிலாம் நீங்கள் இனிமேல் யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ஒரு பேக்கேஜ் வந்து இனிமேல் வராது, வாய்ப்பே கிடையாது. அது அந்த கிராஃப்ட்மேனுக்கு கிடைச்ச லிபர்ட்டி தான். அவ்வளோ விஷயங்கள் அவர் முன்னாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருப்பார். இங்கே தான் எங்கேயோ இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு ரஜினி சார் நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த சீன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இப்போ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு காலையில் ஷேவ் பண்ணிட்டு வருவார். அது யார் யோசிப்பாது? அவ்வளோ லவ் இருக்க ஒரு மனுஷனால் மட்டும்தான் அதை யோசிக்க முடியும். அது ரஜினி சார் பண்ணுறாரு. இந்த குமுதவலி இந்த வரும்போது nobody would have reacted the way Rajini reacted in that scene. காரில் பதப்பதைப்போட உட்காந்துருப்பார், எப்போ வரும் எதுன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராவல் ஆரோவில்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு சின்ன ட்ராவலில் அவர் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பார் ரஜினி சார். ஆமாம் ஆமாம். வந்து யார் யாரோ வந்து கை கொடுப்பாங்க, யார் யாரோ இருப்பாங்க, என் பொண்டாட்டியை காட்டுக்கடா அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே உட்காந்துட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க உள்ள. அதுதான் டாடாவோட இன்டர்வியூ. ஓ, ரொம்ப நாள் கழிச்சு அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வருவாங்க, இவர் இப்படி உட்காந்துருப்பார், 2 பேருக்கு வரும். அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு பெரிய பில்டப்போ எதுவும் இருக்காது. எதிர்ப்பாங்க, அவங்க என்ன அப்படின்னு வந்து நின்றுவாங்க. ஸோ எனக்கே இப்போ சொல்லும் போது தான் தெரியும். நான் இப்போ என்ன கேட்க வந்தேன், எக்ஸாக்டாக இதான் கேட்க வந்தேன். உங்களுக்கு அப்புறமா தோணுச்சா? எனக்கு இப்போ பேசும்போது தான் தோணுது. ஸோ கபாலி எனக்கு ரொம்ப ரொம்ப ரீவாட்ச் பண்ண ஒரு படம். போர் அடிக்கும் போதெல்லாம் கூட சொல்கிறேன். நிறைய எனக்கு வந்து அப்படியே காலா, இவங்க சொல்கிற எல்லாமே நான் அப்படியே காலாக அப்ளை பண்ணிடுவேன். காலா வந்து எனக்கு மேஜிக் தான். ஃபஸ்ட் நாள் படம் பார்க்குறேன், என்னடா என்ன ஒரு ஜென்ரேஷனுக்கான படம். ஆக்சுவலாக ஒரு ஜென்ரேஷனுக்கான படம். எனக்கு வந்து லாஸ்ட் டிக்கேடில் பெஸ்ட் ரஜினி ஃபிலிம்னா அது எனக்கு பர்சனலாக காலா தான். எப்படியோ பாரஞ்சித் வந்து அதை விடாப்புடியாக வச்சுட்டு வெவ்வேறு கேன்வாஸில் வெவ்வேறு கதைகள் சொல்லி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே தன்னோட வாய்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. இது எப்போயாவது நமக்கு ரியலைஸ் ஆகும்ல, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் நமக்கு வேணும். கரெக்டில், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் வேணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லாமல் போயிருந்தாருன்னா இன்றைக்கி கமர்ஷியல் படங்களில் அங்கங்கே ப்ராக்ரஸ் தெரியுது இல்லை நமக்கு. இல்லை, அது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது தோணுச்சு எனக்கு. அவரோட ஃபிலிம்ஸ் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது, இன்னொரு ஃபிலிம் மேக்கரை இம்பேக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. இப்போது டாடா பண்ணும்போது ஹவுசிங் போர்டில் நான் ரெக்கிக்கு போகிறேன், கண்ணகி நகர் போகிறேன். கண்ணகி நகருக்கு நான் ரெக்கி போகிறேன். ரெக்கி போயிட்டு சுற்றி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு, வந்து என்கிட்ட அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு, என்ன கூட்டிகிட்டு வந்து ஹவுசிங் போர்டில் தள்ளி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறானா அப்படின்ட்டார் என்கிட்ட. எனக்கு சுருக்குன்னு ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். ஹவுசிங் போர்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை
எனக்கு அது வந்து ஒரு நிமிஷம் ஐயோ என்ன மாதிரியான பொட்ரையல் பண்ண போகிறோன்ற ஒரு டவுட்டும் கேள்வி வந்து பயந்துருச்சு. அப்போது நான் ரொம்ப கான்ஷியஸாக என்ன பண்ணேன், அது ரொம்ப ஃபஸ்ட் டே நடந்ததுனால தப்பிச்சேன். ரொம்ப கான்ஷியஸாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்பில் இருக்கும்போது ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்காது. அது அந்த விழாவில் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே சிரிச்சிருக்காது. ஹவுசிங் போர்டில் ஹாப்பியாக சிரித்து சந்தோஷமாக அவங்களோட இருந்து அப்படின்றது வந்து அது ரொம்ப இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது, ஏன்னா அவள் புருஷன் சம்பாதிச்ச காசு அதை வச்சு சாப்பிட்றேன், அதை வச்சு நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த இது பண்ணுவான். எனக்கு அந்த பயத்தை கொடுத்தது ரஞ்சித் அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். கான்ஷியஸ்னஸ் மாதிரி சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நம்ம கூடவே அவங்களோட படங்கள் ஸ்பிரிட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்மளை டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கு, எங்கேயோ நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே வருது. ஐ திங்க் அதுதான் அவர் பயங்கரமான ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு. இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். வாய்ஸ் இஸ் த ரைட் வேர்ட். வாய்ஸ் இஸ் த வாய்ஸ். அவரோட ஃபெமினிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நிறைய டைரக்டர்ஸுக்கு ஃபெமினிசம் அவ்வளோ அழகாகவும் ஸ்ட்ராங்காகவும் காட்டவே தெரியாது, காட்டவும் பிடிக்காது. எனக்கு ரஞ்சித் அவர்களுடைய எல்லா படத்தையுமே எடுத்துக்கோங்களேன், த ஸ்மாலஸ்ட் மொமெண்ட் வில் பி அண்ட் த லார்ஜஸ்ட் மொமெண்ட் வில் பி பை அ உமன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலாவில் கடைசியில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஹரிதாதெல்லாம் அந்த சைடு நின்றுட்டு இருப்பாங்க, இந்த சைடு ஒரு சின்ன பொண்ணு அந்த ஒரு கருப்பு இதை எடுத்து அப்படி அடிக்கும். He chose a girl. For a lot of big progressive moments அவர் வந்து ஒரு பெண்ணினத்தை சூஸ் பண்ணியிருப்பார். இப்போ நிறைய பேருக்கு வந்து ரெனேனாலே பிடிக்காது. அந்த பிடிக்காமல் இருக்கிறது தான் அந்த கேரக்டரோட அழகே நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கட்டும்டா, அந்த கேரக்டர் அப்படி தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுதான் ரெனேயோட ஒரு அழகுன்னு நான் நினைக்கிறேன். ரெட் ப்ளூ பிளாக் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமானா அது நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்னஸ் பண்ணுறேன் காலாவில். காலா வந்து கிளைமேக்ஸில் வரும்போது இந்த ஃபீலில் எனக்கு கொடுத்த அது எமோஷனே வேறு. ஏன்னா படிச்சிருக்கோம், அந்த கலரோட இது என்ன அதெல்லாம் வேல்யூஸ் என்ன தெரியும், பட் அதை கிராஃப்டாக ஒரு விஷுவல் லாங்குவேஜாக மாற்றுற அந்த மொமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் அந்த கலர்ஸ்லாம் வெடிக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் முன்னாடி ஷாட் என்னென்னா, ஒரு லோ ஆங்கிள் இருக்கும், ரஜினி இருப்பாங்க, ரஜினி இப்படி கை தூக்குவாங்க, அது ரொம்ப நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஷாட். அது ஒரு டைட்டானிக் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப வாவா நம்மளை மறந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு அப்படி இருந்தது ஒரு கலரும் வரும்போது. ஜரீனா ஒரு கேரக்டர், வாட் அ கேரக்டர் மேன். கரிகாலன்னு கெத்தா கூப்பிடுவாங்க. ஒரு காலாவில் வந்து எல்லாருமே கூட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம், அது கலர் டோனாக இருந்தாலுமே அந்த சீன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்து சமுத்திரகனி சாரும் ரஜினி சாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன சொன்னால், டேய் தாராவி வந்து குப்பை கொட்டுற இடமா இருக்க வரைக்கும் ஒருத்தனை வந்து பார்க்கல, இப்போ சிட்டிக்கு சென்டர் ஆனோன்னே எல்லாரு கண்ணும் ஊறுத்துது, பார்த்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நடந்து போவாங்க. அங்கே அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் சைடில் வீட்டில் சொல்லுவார், இந்த மாதிரி டீ நல்லா இருக்குது அப்படின்னு டீ கொடுத்தவங்க வீட்டில் சொல்லிவிட்டு அங்கேருந்து லைட் ஆஃப் ஆகிடும். அவர் வந்து சமுத்திரகனி சொல்லுவார், எவன் வந்தாலும் விடக்கூடாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கரண்ட் பவர் கட் ஆகிடும். அங்கேருந்து நைட் ஷாட்டு அப்படியே சிங்கிள் ஷாட் போயிட்டுருக்கும். லைட்டாக ஒரு லைட்டு மட்டும், இந்த பைக் வர லைட்டு அந்தமாரி மட்டும் வச்சு அப்படியே த்ரூ அவுட் வீட்டுக்கு அந்த நேரேட்டிவ் செட் பண்ணுவார். அந்த மூட் எங்கன்னா லவ் ஃபெயிலியர் எக்ஸை மீட் பண்ண போகிற இடத்துக்கு பொலிட்டிக்கலாக கொண்டு வந்து அப்படியே வீட்டுக்கு வரும்போது உள்ளே வந்தால் வருவழியிலே கேட்பார். இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டில் வந்து டிவி ஓடுதுன்னா, இன்றிரவு நாகினி 10 மணிக்கு அப்படின்னா என் வீட்டில் சவுண்டு கேட்கும், பக்கத்து வீட்டில் ஓடுறது. அந்தமாரி அந்த வீட்டில் சுற்றி எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்கள், சைக்கிளில் பெல் அடிக்கிறது. அப்போ டக்குன்னு வரும்போது ரஜினி கேட்பார், என்னக்கா என்ன சாப்பிட்லையா, சாப்பிட்ணும் அப்படி பேசிக்கிட்டே எல்லாரோட இதுவும் பேசணும். பக்கத்தில் ஒரு பையன் சொல்லுவார், தாராவியில் கட்டுற ஒவ்வொரு பில்டிங்கும் ஒருத்தன் ஃப்ளாட் வாங்கிட்டே இருக்கான், அவங்களாம் அப்படியே விடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப்ல பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரும்போது டக்குன்னு எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு இவர் சொல்லுவார் ரஜினி. சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பே அப்படின்னு கத்துவார். கத்துன வந்து ஒரு சிம்னி விளக்கு நடுவில் வந்து ஒரு எக்ஸை வந்து ஜெரீனாவை பார்ப்பார். பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன்னாக அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஜரீனா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் செல்வி எடுத்துக்கோங்களேன், இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷி வில் மேக் எவ்ரிபடி லீவ். எவ்வளோ ப்ரோக்ரெசிவ்னஸ் இருக்குது பாருங்களேன். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு இன்செக்யூர் வல்னரபிள் உமன் வைஃப், ஆனால் ஷீ நோஸ் தீஸ் டூ வாண்டட் தேர் ஸ்பேஸ். ரஜினி தன்னோட காலாத்தனோட எக்ஸை மீட் பண்ணுறதோட முடிஞ்சிருச்சுன்னா அது வெறும் ஒரு மெயில் நரேஷன். ஆமாம். ஆனால் அதுக்கு பிறகு செல்வி பெட்ரூமில் வந்துட்டு ஏன் எக்ஸை நான் மீட் பண்ண போகிறேன் ஓகேவான்னு கேட்கும்போது தான் அது ரஞ்சித் சினிமா மாறுது. எனக்கு தெரிஞ்சு பாரஞ்சித் எழுதும் போதே இந்த கேரக்டர் இங்க ஷைன் ஆனோன்னு எழுத மாட்டார். இந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா இங்க இப்படிதான் இருக்கணும்னு அவருக்கு அந்த ரைட்டிங்ல தெரியும். அது இயல்பா
ஆமா கரெக்ட். ரொம்ப இயல்பா வர விஷயம். ரஜினி சொல்லு போய் மீட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ எனி அதர் ஹவுஸ் ஒய்ஃப் in the position would have felt very insecure and possessive. She'll say, I also have it. நானும் போய் மீட் பண்ணேன், எனக்கு பையன் இல்லைன்னு நினைச்சியா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம பார்க்கும்போது ஹியூமர் இருக்கும், ஆனா ஹியூமர் பின்னாடி இருக்கிறது பெரிய மீனிங் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வரவே வராது. புயல், காலா புயல், ஓ மை காட், அதுல ஒரு சீன் இருக்கும், இன்ஸ்பெக்டர்ஸ் அடிச்ச இது, she gives 2 fucks. She takes a lucky and gives it back. ஆனா நீங்க வேற எந்த டைரக்டரோட சிமிலர் சீன் எடுத்தீங்கன்னா உடனே ஒரு ஹீரோ எடுத்து இப்படி போட்டான், இல்லைன்னா வந்து இப்படி பண்ணுவான். காலாவில் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு இந்த நேச்சுரல் கூடிய ஒரு 5 எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ எப்படின்னா நிலம் சார்ந்ததாக தான் இருக்கும் காலாவுடைய மைய பிரச்சனை. அதில் வந்து நீர் அப்படின்றது காட்டப்படுற விதம் இருக்குல்ல. இப்போ ஹரிதாதா நீரை எப்படி அணுகிறான், காலா வீட்டில் அந்த நீரை எப்படி அணுகிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. அது ஒரு சனாதன தன்மையோட நீரை அணுகிறதுக்கும் ஒரு சமத்துவத்தோட ஒரு நீரை அணுகிறதுக்குமான வித்தியாசம் இருக்கும் அதில். அதே மாதிரி இப்போ வந்து நெருப்பை எப்படி இதாகிறதுங்கிறது அந்த கிளைமாக்ஸில் நெருப்பை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு 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 சவுத்து திராவிடன் கல்ச்சர் நெருப்பை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றதுக்கான உதாரணமாக அந்த கிளைமாக்ஸில் இருக்கும். கடைசியில் வந்து அந்த நம்மளுடைய அந்த சமத்துவன்றது வந்து இந்த காற்றில் கலந்து அப்படி ஒரு வானத்தில் நிறையிறதோட அந்த ஃபிலிம் வந்து ஃபிலிம் பை ரஞ்சித்தின் முடியும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை பயன்படுத்தி இருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலாவோட விஷுவல் மேக்கிங்கில். என்னோட ஒரு அப்சர்வேஷன், இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறேன் நான் ரஞ்சித்தோடையும். நான் காலாவையும் கபாலியையும் ஒரு இதில் வச்சு ஒரு சீனை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒய்ஃபை பிரிஞ்சிடுவார் கபாலியில். உமாதேவி மேடம் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிவிடுவாங்க, நீர் வழியே மீன்களை போல் என் உறவை நான் இழந்தேன்ட்டு அங்கேயே ஒரு லைன் அடித்து அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதோட சீக்குவலாக வந்து நான் காலாவை பார்க்குறேன். நீரின்றி மீனும் சேருண்டு வாழும் வாழ்விங்கு வாழ்வாகுமா அப்படின்னு காலாவில் இருக்கும். இந்த இடத்துல நான் எப்படி சொல்ல வரேன்னா, கபாலியில் வந்து அவர் போய் அவர் ஒய்ஃபை பார்த்துறாரு, ஆனால் காலாவில் சேர முடியாது. ஸோ மியூசிக்கையும் சாங்ஸையும் பாடல் வரிகளையும் கதை சொல்கிறதுக்கும் கதை களத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துறதுல வந்து ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் பாரஞ்சித் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அவருக்கு. ஜியாகிரஃபி ரொம்ப மதிப்பார். காலா கபாலி தான் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அது கபாலியில் வந்துட்டு மலேசியன் ராப்பர்ஸ், அதே மாதிரி காலாவில் வந்து டோபடெலிக்ஸ், இந்த தாராவியோட ராப் வரும்போது அது ஜியாகிரஃபியாவே ரொம்ப ஒத்தென்டிக்காக ஆக்கிருச்சு. தாராவி எடுக்க முடியாத லெவல் ஆயிடுச்சு. காலாலேருந்து யூ கான்ட் ரிமூவ் தாராவி ஃப்ரம் காலா. இவ்வளோ ராப்பர்ஸ் வந்துட்டு சடனாக அவங்களுக்கு ரெக்கக்னிஷனே மாறுது. அவங்க வேறு ஏதோ வேர்ல்டில் இருக்காங்க, சடனாக ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க நடக்கும்போது அவங்களோட ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்க ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆக அந்த சவுண்டு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, அந்த வேர்ல்டு அந்த கதைகளும் தெரிய ஆரம்பிக்குது. காலாவுடைய கிளைமேக்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மிரண்டுட்டேன். ஈஸியாக அந்த கிளைமேக்ஸை நம்மலாம் எழுத ட்ரை பண்ணுறோம், இல்லை வேறு யாரும் எழுத ட்ரை பண்ணுறாங்கன்னா சென்சாரில் பல பிரச்சனைகள் வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் இப்போ சென்சார் கை வைக்க முடியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எழுதுறது இருக்குல்ல, இப்போ அதுவும் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, அதையும் கவனித்து தான் சொல்ல வரதை கரெக்டாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பேரல் கட்டில் ராமாயணத்தை ரீடெல் பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய ஒர்க்குங்க, அது எவ்வளோ பெரிய ஒர்க்கு. காலான்ற ஒருத்தர் இறந்துட்டாரா இல்லையான்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல. காலாவை அழிக்க முடியாது, அவன் சாகவே இல்லை, ஏன்னா காலான்றது ஒரு ஐடியாலஜி, அவன் எப்பவுமே வாழ்வான், அதை இமேஜஸை சொல்கிறது. இப்போ நான் சொல்கிற படத்துலேயே இருக்காது. காலா சாகலை, காலா ஒரு நாள் கொல்ல முடியாது, காலா செத்தாலும் சாக மாட்டான், அவனுடைய கருத்தில் என்றைக்குமே வாழும். இதுதான் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ். இது இருக்கவே இருக்காது, டயலாகில் இருக்காது. எல்லாருமே அவருக்கு வந்து காலாவாக தெரிவாங்க, எல்லா இடத்துலையும் காலா தெரிவார். அப்போ அங்கே தான் நமக்கு வந்து பிளாக், ப்ளூ, ரெட்டு எல்லாம் ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்தால் ரஞ்சித் பேர் வருது. இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ், இது எதுவுமே டைலாக்ல இல்லை பாருங்கள், இது எதுவுமே டைலாக்ல இல்லை பாருங்கள். அங்கே தான் வந்து நமக்கு ஒரு ரஞ்சித் கலக்கிட்டீங்களே அப்படி. சார்பட்டா ஒரு ஷாட் இருக்கும். இப்போது ஹீரோ ரிவீல்னா என்னங்க, ஒன்று மறைச்சிருக்கும், ரிவீலில் கடலுக்குள்ளே நின்றுட்டு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடல் சும்மா அப்படியே பிளெயின் கடல் இருக்கும், அலை இறங்கும் போது ஆர்யா ரிவீல் ஆவார். எனக்கு அந்த ஷாட் பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக், டே பயங்கரமான ஐடியாவாக இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாவில் ஒரு ஹீரோவை வில்லனை தான் வந்து பயங்கர பீக்காக காமிப்பான். நடுவில் ஒரு கேரக்டர் வேம்புலியே அடிக்கிறாரு, உங்ககிட்ட ஆட்டோ இருக்கலாம், அதுக்காண்டி ரோஸ் அடிச்சு முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒருத்தர் எதிரி வந்து பேக் ஃபிளிப் அடிச்சுட்டு வந்து நிற்கிற கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றதே வந்து பாரஞ்சித் சார் கிட்ட. ஆக்சுவலாக டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறது அந்த சார்பட்டா அந்த பாக்ஸிங்கில் டான்சிங் ரோஸ் அப்படியா அப்படி எல்லாத்துலேயும் ஒரு டான்சிங் ரோஸ் இருக்கானோ அவ்வளோ அதிர்வலையை கொண்டு வந்துச்சு. நான் ஒரு மியூசிக் குரூப்கிட்ட பேசும்போது அங்கே ஒரு ஆள் வந்து டக்குன்னு சொன்னேன், ஏன் என்ன நீ டான்சிங் ரோஸ் மாதிரி அப்படின்னாரு உதாரணமாக.
அவர் பெரிய சிங்கரு, சும்மா சாதாரணமாக உட்காந்து இந்த சலங்கள் இது கொடுக்குற பண்ணிட்டு இருக்காரு. சும்மா பாட சொன்னால் சூப்பராக பாடு. அப்புறம் தான் அவரோட ஸ்டோரிஸ் இருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. ஐடிஸ் இது பண்ணால் அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவர் சொல்லும்போது டாக்டர் என்ன டான்சிங் ரோஸ் மாதிரி உதாரணமாக அவர் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறனால அது ஒரு அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சு. இன்னொன்று அந்த ஃபைட்டை அவங்க ஷூட் பண்ண விதமும் எடிட் பண்ண விதமும் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆக்டர்ஸ்க்கு இன்புட் கொடுக்குறது இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். கத்திட்டாரு, பாக்ஸிங் கத்திட்டாரு. இப்போ சமோட்டா இப்போ ஆக்சுவலாக பாக்ஸர் தான் நீங்க boxer ஆ? ஆமாம் ஆமாம் சார்படா பரம்பரை ஃபுல்லாக வந்து அந்த கல்ச்சரில் ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் இன்புட்டில் இருந்தேன் நான். ஓ. ஆமாம், சித்தப்பா வந்து தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் செக்ரட்டரி. சித்தப்பா ரெஃப்ரியாக நடிச்சார். அதில் அந்த ஹூக் ஸ்டைல்ஸ்லாம் ஒன்று இருக்கும், அந்த அந்த ஒரு மேனரிசம். ஆமாம், இப்போ என்னன்னா ஒரு ஃபாரின்ஸில், அதாவது ப்ரொஃபஷனல் பாக்ஸஸ் பண்ணுறது வேற, இப்போ மெயின் போர்டு சப் போர்டுன்னு இருக்குல்ல, நம்ம ஒரு மெட்ராஸ். Rooted ஆ. ஆமாம், ஒரு மாதிரி அது அந்த ஸ்லாங்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு அந்த வீடியோஸில் கூட ஒரு கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணுற வீடியோஸில் கூட ரிஹர்சலில் ஒரு பண்ணியிருப்பார். அந்த ஒரு அதுப்பு இருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து கேட்டார். அந்த விஷயம்லாம் கேட்டார். ரியலான ஒரு சார்பட்டா பரம்பரையில் இருக்கிற பழைய ரெஃப்ரீஸ் கிட்டலாம் கேட்டார். எனக்கு அந்த மேனரிசம் வேணும், அதை காமிங்க அப்படின்னு சொல்லும் போது, அது ஈவன் வந்து நான் ஏன்னா 2 நாள் ஷூட்டில் இருந்தேன். டான்சிங் ரோஸ் ஷூட்டில் அந்த ஷூட் அப்போ 2 நாள் நான் இருந்தேன். பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு மிஸ் ஆச்சு. டான்சிங் ரோஸோட இதில் வந்து கரெக்டாக மேலே ஏறுவார். மேலே ஏறி வேம்புலி வந்து 2 நிமிஷத்துக்கு இது போங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒரு வாக்கு இருக்கும். அந்த ஒரு வாக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு கிக் வருவார். அந்த கிக்கை ஸ்டாப் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு பாஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த மனுஷனுடைய ஒர்க் பார்த்தேன் நான். என்ன ஒரு 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 லிட்டில் பிட் எகுறதுலேயே வந்து ஒரு இவ்வளோ பார்க்குறாரு. ஸோ அந்த ஸ்லாங் அவர் பிடிக்கிறாரு. அந்த பாடி லாங்குவேஜ்லேயே பிடிச்சிடுறாரு. சார்பட்டா படத்தில் 2 நாள் வந்து இப்போ ஒரு பையனுக்கு சினிமானா என்ன அப்படின்னு வந்து பாரஞ்சித் மூலயமா தான் நான் பார்த்தேன். அண்ட் சார்பட்டா பரம்பரை மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. ஒரு ஒர்க்குக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு மெனக்கெடுவார்னு ஒன்றுல வந்து இப்போது சாப்பிட்டாவுக்கு வந்து இப்போ ரேட் எடுத்து டெப்த்து வரப்போகுது. இந்த ஒர்க்கை வந்து ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது எப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாடு படம் ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நாங்கள் அசிஸ்டன்ட் ரெக்கார்டுனா கொஞ்சம் பேர் இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேர் ரிசர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பிரித்து ஒர்க் பண்ணுவேன். அதை வந்து இப்போ நான் அந்த டைமில் வந்து இப்போ நானும் ராக்கின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அப்பயே சாப்பாடு அக்டூப்பு வந்து ஒர்க் பண்ணுவோம். அந்த டைம் அப்படியே சைமல்டேனியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ண ஒரு டீமு. அதேமாதிரி வேட்டும் வரும்னா வேட்டுவத்துக்கு வந்து இப்போ தமிழ்நாடு போயிட்டு இருக்கும்போது வேட்டும் ஒர்க் போகுது. அதனால் ஒரு கிராஃப்டாக ஒரு சினிமாவோட பேஸுவே வந்து ஆனால் கதையை வந்து அப்படியே நம்ம கதை எழுக்கிறோம், அப்படியே படமாக எடுக்கணும்னு இல்லாமல் அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மெனக்கெடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அது வந்து அவ்வளோ இதுவாக ஒரு பண்ணுறாரு. இப்போ நான் இப்போ சாப்பாட்டாக்காக நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தவங்க மீட் பண்ண போகிறோம். அவங்க போகும்போது அங்கே சொல்கிறாங்க, விதம்பா வந்தார் ஒருத்தர் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஆக்சுவலாக சாப்பாட்டாக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அதை சொல்ல பார்த்தா யாரை சொல்கிறேன்னா ஆமாங்க ரஞ்சித் அண்ணா வந்து அவர் அப்போ அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே அதை வந்து பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இருந்தது. கரெக்ட். இந்த சினிமாவை பற்றி நல்ல வார்த்தை. நான் அதை பிக் பண்ணிக்கிறேன். அந்த விஷயம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் முதல் படம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பேர்ன் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆகிடும். சேர்த்து வச்சுருந்தது, சொல்லணும்னு நினச்சது எல்லாமே அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு ஃபுல்லாக படத்தில் இறக்கிடுவாங்க நிறைய பேர். நம்ம அதை பார்க்க முடியும். அவர் 2 படம் அப்படின்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கான விஷயங்களோ இல்லைனா கையாளுறதுக்கான கதை களங்களோ அவங்களுக்கு இல்லாமல் போகிறதையும் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இது எல்லா ஜென்ரேஷன்லையுமே இருந்திருக்கு. பட் அப்படி இல்லாமல் ஒரு கிராஃப்ட்ஸ்மேனால் மட்டும்தான் புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். புதுசாக ஆடியன்ஸுக்கு வந்து நரேட்டிவ் ஸ்டைலை கொண்டு வந்து அவரையும் எக்ஸைட் பண்ணிக்க முடியும்ல. அவருக்கு இது ஒரு சேலஞ்ச் தானே. இது எப்படா பண்ண போகிறோம், அது எப்படா பண்ண போகிறோன்றது அவருக்கு ஒரு சேலஞ்சு. இப்போ ரஞ்சித் படம்னா இப்படி தான் இருக்குன்றதே டிஃபைன் பண்ண விட மாட்டேங்கிறார் பாருங்க. ஸோ அதுவுமே அவருடைய ஒரு விஷனுடைய ஒரு பார்ட் தான் நான் நம்புகிறேன். அதனால தான் கேன்வாஸ் மாறிட்டே இருக்குது. அதனால தான் கதை சொல்கிற விதம் மாறிட்டே இருக்குது. அது அவரையும் சேலஞ்ச் பண்ணுது ஒரு கிரியேட்டராக, வியூவர்ஸையும் சேலஞ்ச் பண்ணுது. புதுசாக ஒரு உலகத்துக்கு, புதுசாக ஒரு ஸ்டைலுக்கு நம்மளை கான்ஸ்டன்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயம் தூக்கி ரொம்ப தூரமாக வைக்கிறது இருக்குல்ல. இன்னொன்று, அந்த விஷயம் ஒரு யூனிவர்சலாக வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த யூனிவர்சல்ன்ற வார்த்தை வரும்போது நட்சத்திரம் வந்துடுது. ரஞ்சித் அண்ணா பண்ண படங்களே எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வந்து நட்சத்திரம் இருக்கு.
நட்சத்திரம் நகர் பார்த்து தான் நான் மெசேஜ் பண்ணேன். ஏன்னா ஒரு நம்பர் ரொம்ப நாளாக இருக்கு என்கிட்ட. பர்சனலாக மெசேஜ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு யூரோப்பியன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதோட சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ்லேருந்து அதோட லென்ஸ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய வைடாக யூஸ் பண்ணியிருந்தேன். லேண்ட்ஸ்கேப்பாக அதில் வந்து மெட்டஃபரிக்கலாக ஒரு இப்போது புத்தாவோட பெயிண்டிங் இருக்கும். அதையும் கரெக்டாக ஒரு டோருக்கு வாசலில் கரெக்டாக வந்துருப்பாரு. அது லைட் வரும். ஒரு மொமெண்ட்டில் வந்து ரெனே போவாங்க, பின்னாடி வந்து கலை போவார். ஒரு லைட் இருக்கும், ஒரு டார்க் இருக்கும், புத்தாவோட ஹெட்டு மட்டும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அதை மெட்டஃபரிக்கலாக யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக படங்கள் பண்ணுறதுனா எப்படி அப்படிங்கிறது என்னுடைய டெக்ஸ்ட் புக் வந்து ஆமாம் அது சொல்லலாம். ரஞ்சித்தண்ணங்கிட்ட இன்னும் பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் பண்ணுற ஸ்டேஜிங். அது வந்து மற்ற படங்களோட நட்சத்திரம் நகரில் ரொம்ப அது ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் பிரேக் பண்ணி போகிறது இருக்குல்ல, ஒரு வைட் போவோம், டக்குனு ஒரு க்ளோஸ் போகலாம், விட்டு போகலாம், அந்த ஃபார்மேட்டில் அந்த படம் இருக்கு. டீட்டெயிலான டயலாக்ஸ் இருக்கிற இடத்துல கூட அப்படியே ரொம்ப கேண்டடாக கேப்சர் பண்ணியிருப்பாரு. அது நமக்கு தோணவே தோணாது, இங்கே ஒரு க்ளோஸ் இருந்துக்கலாமான்னு தோணாது. அந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் அதில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு ஐகானிக் சீன். கலை அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர் வந்து சிக்கன் கேட்பாரு, இவங்க வந்து பீஃப் கேட்பாங்க. அங்கே ஒரு சிரிப்பாங்க பாருங்களேன், அது சொசைட்டியை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நான் உன்னை சிக்கன் சாப்பிடாதுன்னு சொல்லவே இல்லை, நான் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்கிறதுக்கு யாரு? அதை வந்து ஒரு பெண்ணை வச்சு சொல்ல வச்சிருப்பார்ல, அது ஒரு பெரிய ஃபெமினிசம் அண்ட் ஒரு ரெசிலியன்ஸ் நினைக்கிறேன். இவன் அந்த ஒரு ஷார்ட் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரணும், அந்த ஒரு சண்டை நடந்துட்டே வரும், இந்த சேர்ல அப்படி கலந்துட்டே வரும். அது எனக்கு தெரியல, அது அது ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க கிரியேட் பண்ண கலர்ஸ்லேருந்து ரெட்டோடைய கலர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஒரு படம்னா நட்சத்திரம் நகர். இங்கெல்லாம் கட் ஆகும்னு நினைப்போம், அவங்களாம் கட் ஆகாது. அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் நீங்கள் அதை போல்ட் கால்னு சொன்னோம். ஏன்னா அது படத்தோட பேசிங்க பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். நீங்கள் கட்டு போகலன்னா எடிட்டில் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளான சான்சஸ் இருக்காது. ஸோ அது அது ஷூட் அப்பே நீங்கள் இருக்கிற போல்டு கால் தான். அது அந்த படம் எனக்கு நிறைய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அது உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் யார், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட காஸ்டியூம் என்ன, அவங்க உட்காந்து பொசிஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயம் பேசுகிறாங்க, பேக்ராப்போட கலர் என்ன, அவங்களோட மூமெண்ட் என்ன, அப்படின்ற ஒரு 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 கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் இருக்குது ஒரு கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி. அதுதான் நான் விஷுவலாக ஸ்டண்டிங்காக இருக்கிறதா நான் மென்ஷன் பண்ணேன். நட்சத்திரம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டான படம். ஏன்னா வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் அட்டாச்மெண்ட்டாக வந்து சேர்றது கொரோனா டைமில் தான் வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரைக்கு வந்து பார்த்தா திடீர்னு நெட்ஃப்ளிக்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்றது வந்துச்சு. போனால் நீ போன மீட் பண்ண டக்குன்னு மறுநாள் ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க சொன்னேன். பார்த்தோன்னா ஒரு இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் நிறைய செட்ஸ்லாம் கொண்டு இப்போ அந்த கொரோனா டைமில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஃபன் சொல்லிட்டு ஒரு கதை எனக்கு. அந்த கதையை வந்து அப்போ படிக்கும்போதே வந்து பார்த்தோன்னா வந்து என்ன வந்ததுன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பொலிட்டிக்கலான படம், நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து படம். ஒரு பொதுவாக என்னன்னா வந்து இப்போது அவ்வளோ தாக்கி போர்ஷன் வந்து ஒரு படத்தில் இருந்தால் வந்து அப்படி ஒர்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இதுவாக இருக்கும். ஆனால் அவர் அந்த படத்தில் அது எப்படி பண்ணியிருப்பாருன்னா, அந்த டாக்கி போர்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேன் நடக்கிற ஒரு இடத்துக்குள்ள செட் பண்ணுறாரு. அந்த அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட நேரடியாக பேச விடாமல், நேரடியாக வந்து இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோமே, அதை பற்றி பேசணும், அந்த ஒரு ஆணவ படத்தை பற்றி பேசணும், நம்ம என்ன பண்ணோம்னா நேரடியாக அந்த கதையை எடுப்போம். அவர் அப்படி எடுக்காமல் அதை ஒரு பிளேயில் போய் செட் பண்ணுறாரு. பிளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அதான் ஒரு ஆர்டிஸ்ட். அது லைட்டாக அதை பற்றி சொன்னோன்னா, ஆக்சுவலாக கிஷோரனோட அப்போ வந்து அந்த படத்தில் ஆகிற செமையான ஒரு இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் பெருசாக பற்றி பேசிடணும். ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ இப்போ நட்சத்திரத்துக்கு பெரிய அவ்வளோ பெரிய நட்சத்திரம் நகரம் வந்து பெரிய பட்ஜெட் தேவைப்பட்டிருந்தால் அவ்வளோ லைட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு படத்தை ஆரம்பத்துலேயே வந்து ரஞ்சித்தன்னா ஒரு கிஷோரன்னா பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. லைட்ஸ் வந்து எந்த மாதிரி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் போகணும். இந்த எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணப்பட்டது 3 இதுக்குமே வந்து ஒரு மூடு வந்து செட் பண்ணுவார். அதாவது அதாவது ரொம்ப முன்னாடியே பண்ணுவார். கீப் பண்ணுவார்னா வந்து முன்னாடியே அவங்க பேசிப்பாங்க, இந்த மாதிரி மூட் இருக்கணும், இந்த மாதிரி கலர்ஸ் வைக்கணும், அதாவது கம்போசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நட்சத்திரோட கம்போசிஷன் வந்து எப்படி எப்படின்னா வந்து 2 இது இருக்கும். ஒன்று வந்து அந்த ரைடில் நடக்கிற அந்த போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும்போது வந்துன்னா ஒரு பேந்தர் மாதிரி ஒரு ஃபுல்லு ஷார்ட், ரொம்ப சின்ன ரூம்ல கூட அந்த பேந்தர் வச்சுன்னா அந்த ஷார்ட் எடுப்பேன். நிதானமாக இருக்கும். அப்படியே அதே மேலே போகும், அதே வரும். ஒரு சின்ன ரூமில் போகும் கூட அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதில் தான் அந்த இப்போ அதை வந்து எல்லாமே
ஒரு கிராஃப்டை முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் வந்து ஷூட்டுக்கே அவர் வந்து வர. எனக்கு வந்து நட்சத்திரம் ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஒர்க்கு. எந்த அளவுக்குன்னா, ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் வந்து பீர் முகமதுன்னு நம்மளுடைய ஆர்டிஸ்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் பண்ணி முடிச்சாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இந்த ஷூட்டிங் ஸ்டார் மட்டும் எனக்காக எங்கேயாவது ஆட் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க். ஏன்னா லைட்டை வச்சு கலர்ஸை வச்சு இந்த யூனிவர்ஸை ஒரு கேன்வாஸாக யூஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்லேருந்து ஒருத்தவங்களுடைய கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ அதுக்குள்ளே ஒரு மேஜிக் இருக்குல்ல. ஷூட்டிங் ஸ்டார்லேருந்து 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுல அதுக்குள்ள ஒரு மேஜிக் இருக்குது. அது ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று நடக்குது இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த படமே இருக்கும். அந்த படத்தில் வந்து அவ்வளோ பொலிட்டிக்கலான அவ்வளோ டீப் இன்டென்ஸ் கான்வர்சேஷன்ஸ் இருந்தாலுமே ஒரு லைட்டிங்காக கலர்ஸாக நமக்கு பார்த்தா ரொம்ப ஏதோ ஒரு ரொம்ப இதமான ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு மூடை கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டஃப். சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு ஷாட் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு போய் ரூம் டோரை திறந்துருவாங்க, அப்போது ஃபுல் ப்ளோன் ஒயிட் லைட் ஒன்று அடிக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அவன் எந்த ஜோனுக்குள்ளே போகிறான், அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்றத லைட்டை வச்சு சொல்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திரம் படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இலா ஃபார் த இன்சைட். இப்போ நீங்கள் சொன்னீங்களா லைட்டை பற்றி பேசுனீங்க, நட்சத்திரம் வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெனே வந்துட்டு ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அர்ஜுனையும் பின்னாடி கூட்டு போகிற மாதிரியா இருக்கும். ஃப்ரம் த டார்க்னஸ் அவனை வந்துட்டு டுவர்ட்ஸ் லைட்டு கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அது எல்லாமே வந்துட்டு ரெனே தான் செகண்ட் சான்ஸே அவனுக்கு கொடுப்பா. அவன் பண்ணது தப்பு தான், பட் அவனுக்கும் சான்ஸ் தரும்ல. அர்ஜுன் கேரக்டர் ஏன் ஒரு பயங்கரமான வெல் ரிட்டன் கேரக்டர் நான் நினைக்கிறேன்னா, ஈஸியாக ரொம்ப தெளிவான ஒருத்தன் ஹீரோவை வச்சு ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. கரெக்டா? இப்போ அர்ஜுன் மாதிரி ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது தான் நம்மளும் அர்ஜுனாக இருந்திருப்போம், நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போது ஒரு ரைட்டராக ரஞ்சித் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவனும் ஒன்றை மாதிரி தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்மளை முதல்ல செட் பண்ணிடுறாரு. அர்ஜுன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறோம் நம்ம. இப்போ அர்ஜுன் மாறும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஓ நானும் மாறலாம்ல. அப்போ மாறின பிறகு அர்ஜுன் ஒரு சஜஷன் சொல்லுவான், அப்போ எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறமா அவன் ஏற்றுப்பாங்க. அப்போ மாறின பிறகு ஐ கேன் ஆல்சோ பி ப்ராக்ரெசிவ். நான் சொன்னாலும் நீங்கள் கேட்டுப்பாங்க, என்னாலையும் வேற ஒரு பக்கத்துலேயும் இது பார்க்க முடியும். இப்போது அர்ஜுனை வந்து மெஜாரிட்டியுடைய ரெப்ரசன்டேஷனாக வச்சு மெஜாரிட்டிக்குள்ளே ப்ராக்ரெசிவ்னஸ் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு ரைட்டிங், ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக நான் நட்சத்திரம் பார்க்குறேன். பாரஞ்சித்க்கு வந்து படத்துக்கு படம் வந்து அவருக்கான எதிர்த்தாக்குதலும் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அவர் ஈஸியாக நினச்சிருந்தா அர்ஜுன் மாதிரி கேரக்டர் வந்து ஈஸியாக வில்லனைஸ் பண்ணிடலாம். ஆனால் உட்காரு பேசுவோம் அப்படிங்கிற அப்ரோச் வந்து இப்போ ரஞ்சித்தில் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி இப்போ இந்த ஆன்லைனில் கேன்சல் கல்ச்சர் இருக்கிற டைமில் இது மாதிரி உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாரஞ்சித் வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. நானுமே பாரஞ்சித்தோட அந்த ஹேட்டர்ஸ் அந்த கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். படத்தை பார்க்க தான் வந்து அந்த பாலிடிக்ஸ் புரியுது. அவரோட அப்ரோச்னால தான் வந்து என்னால் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே போக முடியுது, நிறையா வந்து கற்றுக்க முடியுது. இது சொல்லும்போது அவரோட இந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸுங்கிறதுக்கு உதாரணமாக நான் வந்து இப்போ அட்டகத்தி படமாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் படமே ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அந்த எல்லாருக்கும் அப்படின்றது ரெண்டுலேயுமே அதுவே வரும். எல்லாருக்கும் வணக்கம்னு தான் படமே ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, வாங்க நம்ம ஒரு கதையை பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல ஒரு நரேட்டர். ஒரு விஷனரி ஃபில்ம் மேக்கர்னால தான் வந்து இப்படி பண்ண முடியும். ஈஸியாக போடா நீ வில்லன் தான் அப்படின்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். பட் வா வந்து பேசுவோம் வா. காலா முடிச்சுட்டு சர்பட்டா வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு வாட்டி மீட் பண்ணி அந்த கொரோனா லாக்டவுன் டைம் இப்போ ரஞ்சித்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப க்யூரியஸாக எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் பெரிய படங்கள். ஸோ அடுத்து என்னடா அடுத்து என்ன மாதிரி பண்ணுற மாதிரின்னு கேட்கும்போது, இல்லை அடுத்து ஒரு சின்ன படம் தான் பண்ண போகிறேன், பெரிய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, பொதுவாக நாடக காதல் அப்படின்னு இங்கே ஒரு உரையாடல் இருக்குல்ல, அதையே திருப்பி ஒரு காதல் நாடகம், நாடக காதல் இந்த விஷயங்களை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன படம், எல்லாமே சின்ன ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுறது தான் பிளான். அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு அந்த ஒரு டேக் கால் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கன்விக்ஷன். இது நான் வந்து ரஜினி பண்ணியாச்சு, அப்புறம் பெரிய ஸ்டார் ஆரியா வச்சு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன், சப்போட்டா அந்த மாதிரி. ஆனால் அடுத்து ஒன்று எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நட்சத்திர நகர்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து உண்மையிலே வந்து அது ஒரு பெயிண்டராக அந்த ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டரோட ஃபிலிம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வாங்காவோட ஸ்டாரி நைட் மாதிரியான ஒரு டோன், ஒரு லைட்டிங், இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பெயிண்டிங்ஸை வந்துட்டு கோர்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துடைய
டோட்டல் ஸ்டைல், எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் அது பார்க்கும்போது ஒரு 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 உள்ள ஒரு பெயிண்டர் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து எப்படி அதை ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி நட்சத்திர நகர்கள். எல்லாத்த விட ஹைலைட் அந்த படத்தில் இன்டர்மிஷன் ஹேண்டில் பண்ண விதம் தான். அடித்து தெரிச்சிட்டாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டிங் இருக்குல்ல, என்ன இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறான், அது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயந்தான். அது பல படங்களில் பார்த்துருப்போம், கண்ணு முன்னாடி கூட நம்ம அதை பார்த்துருப்போம். இப்போ அதுக்குள்ளே அந்த டென்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃப்ளாஷஸ்லாம் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க, லைட்டும் டார்க்னஸையும் வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ் படம் தான் பார்க்குறோமான்னு இருந்துச்சு ஆக்சுவலாக. இது சொன்னால் நிறைய பேர் எக்ஸாஜரேட்டாக நினைப்பாங்க, ஆனால் வேறு எங்கேயும் நம்ம அப்படி பார்க்கலையே. வேறு எந்த தமிழ் படத்தில் அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராமேட்டிக் மூமெண்ட்டை அதை அப்படி ட்ரீட் பண்ணி நம்ம எங்கே பார்த்துருக்கோம். அது ஒரு நல்ல டெசிஷன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்கறதுனால தான் ஐ லவ் டைரக்டர் பா. ரஞ்சித் ஆஸ் அ கிராஃப்ட்ஸ்மேன். நட்சத்திரம் நகர் இது ஃபுல்லாகவே இன்க்ளூசிவிட்டி தான். எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசுனது அவ்வளோ வேஹெடான ஃபில்ம் வந்துட்டு அது வரையும் பார்த்ததில்ல. இந்த எல்ஜிபிடி பற்றி சொல்லும்போது வந்து பொதுவாக மற்ற படங்களில் வந்து டிரான்ஜெண்டரை காட்டும்போது எப்படி கட்டோம்னா வந்து தனியாக கட்டோம், அதை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நட்சத்திரத்தில் ஒரு ஷார்ட்டை கூட வந்து அதை பண்ணி எடுக்க மாட்டார். கேஷுவலாக இருப்பாங்க. ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவங்களுக்குள்ள இப்போ அர்ஜுனை தவிர ஒரு இடத்துல இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக காமிச்சிருப்பான். அவர் வந்து இப்போ நான் வந்து இப்போ எல்ஜிபிடிக்கு படையாக்கன்ற மாதிரி அந்த அதில் ஒரு ஷார்ட் இருக்கு, அவர் ஹைலைட் பண்ணி ஏற்கும் போது. இப்போ நட்சத்திரம் வரும்போது இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் சனா வந்துட்டு தான் வேணும்ட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அந்த காம்பினேஷன் அதுக்கு நானும் எனக்கும் அந்த அவங்க பண்ண பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த காம்போ இது பிரேக்குன்னு பார்க்காம அவர் ஒரு டைரக்ஷன் மாற்றுறாரு மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஒரு பொலிட்டிக்கலாக யோசிக்கும் போதோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ வந்து நான் வந்து ரஞ்சித் சார்னு கூப்பிட்டாலும் ரஞ்சித் சார் தள்ளி வச்சுட்டு பா ரஞ்சித் ஒரு ஆர்டிஸ்ட் இஸ் டேக்கிங் அ சேஞ்ச் இன் இஸ் ஆர்டிஸ்டிக் ஜேர்னி. இப்போ எல்லோரும் வந்துட்டு அப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, நீ சனா மாதிரி பண்ணியிருக்கான். எனக்கு அந்த ஜோனே போக எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஐடென்டிட்டி இன் திஸ் ஸ்பேஸ். அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு, ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணேன். அதில் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு சரி இது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோர்ஸஸ் வேர் அகேன்ஸ்ட் மீ, கொஞ்சம் எதிர் நீச்சல் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவர் பயங்கரமாக அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து கொஞ்சம் நிறைய இப்போ கான்டெம்பரரி சவுண்டு எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி யாருமே பெருசாக பேசலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அது ஆக்சுவலாக அதில் தான் நிறைய பொலிட்டிக்கலாக மியூசிக்கை மாற்றணும். எப்படி எக்ஸிஸ்டிங் இந்தியன் கண்டெம்பரரி தேட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா இது மல்டிலிங்குவலாக இருக்கும். தமிழ், கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்தையும் பேசுவாங்க ஒரே பிளேயில். அண்ட் அப்படி இருக்கும்போது மல்டிப்ளிசிட்டியில் இருக்கும்போது வாய்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்ட் ஃபார்ம்ஸ் எங்கேருந்து வராங்க, அவங்க இன்டென்ஷன் என்னதான் இருக்கும். இட்ஸ் அ காஸ்ட்லெஸ் என்வாயன்மெண்ட், ரிலிஜன்லெஸ் என்வாயன்மெண்ட். பட் ஆனால் அவங்கவுங்க ஒரு ஜோன்லேருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக வி ஹேட் டு பிரேக் ஹைரார்கீஸ். அண்ட் இது த்ரூ அவுட் ரங்கராட்னம் பாட்டு வந்துட்டு ஒரு பாப் சாங்கில் ஒரு கானா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது பிரேக் ஆகி வரணுன்ட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அது ஒரு டெக்னிக்கலி கானாவாக இல்லை, ஆனால் இட் ஒர்க்ட் வெல் இன் தட் வேர்ல்டு. இப்போ பருவமே பாட்டு வந்துட்டு அந்த என்வாயன்மெண்ட் ஒரு இட்ஸ் அ குயர் பார்ட்டி. ஸோ வாட் ஒர்க்ஸ் அதில் இப்போ இந்த கண்டெம்பரரி சவுண்டெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ ஆனால் இந்த படத்துக்கு எப்படி சாங்ஸ் பண்ணுறது, சினிமாவாக சாங்ஸ் பண்ணுறதுனா இப்போ அவங்களோட இப்போ ரெனே, இனியன் இவங்களோட பிளேலிஸ்ட் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஆட்களோட பிளேலிஸ்ட் என்ன இருக்கும், மோஸ்ட்டாக என்னென்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக தான் இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட பிளேலிஸ்ட்டில் என்ன மாதிரி சாங்ஸ் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஓகே அவங்க ப்ளே பண்ணதே இப்போ என்னோட பழைய காஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான், குரங்கன், காஸ்ட். ஸோ அதனால் எனக்கு ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் எனக்கு தெரியும் என்ன ஜோனில் இருக்காங்கன்ட்டு. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் இப்போ நம்ம கண்டெம்பரரி தியேட்டர் உள்ள நம்ம அந்த வேர்ல்டு செட் பண்ணுறோம். பட் அவங்க கேட்குற பாடல், சினிமாவில் வர பாடல், பேரன்ப காதலாகட்டும், பருவமே, ரங்கராட்னம், இது எல்லாமே வந்துட்டு இவங்க இந்த வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கட்டும். இவங்க ஜென்ரலாக ஆஃப்டர் அ ஷோ கேட்குற பாட்டாக இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு அந்த இப்போ ரங்கராட்னம் வந்து அந்த அட்மாஸ்ஃபியருக்குள்ளே ஒரு தேட்டர் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமோ அது வச்சு தான் அந்த பாட்டே பண்ணும். ஸோ இட் டின்ட் பிரிங் எனி திங் எல்ஸ் அவுட் சைட். ஓகே, மெயினாக ஹியூமன் வாய்ஸஸ் அதான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அந்த அட்மாஸ்ஃபியரே புஷ் பண்ண சொன்னார், எவ்வளோ தூரம் இருக்கும்ன்ட்டு.
பட் இப்போ இந்த அது பண்ணும்போது பருவமே ஒரு குயர் சாங்காக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு காதலர் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆந்தமிக்கான ஒரு சாங்காக இருக்கும். ஆந்தம் தான் கரெக்டான வார்த்தை. ஐ வாஸ் ட்ரைங் டு ஒர்க் வித் வெரி ஆர்காஸ்மிக் இராட்டிசிசம், வெரி செக்ஸ் ஃபியூல்டு ஒரு ஒரு எனர்ஜி இருக்கணும்னு தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது காதலர்லேயும் இருக்கும், பேரன்ப காதலையும் இருக்கும். பருவ மேலே தான் லிரிக்கலாகவே இருக்கும். ஹி வாஸ் ஆல்சோ கண்டினியூஸ்லி கிரியேட்டிங். எங்கே போனாலும் அந்த பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் தங்குவோம். அவர் தினமும் எழுதிட்டே இருப்பார். யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பார். ஹில் பி டூட்லிங், ஹில் பி ரைட்டிங். தட்ஸ் ஹவ் ஐ திங்க் ஹி கீப்ஸ் கிரியேட்டிங். அண்ட் ஐ திங்க் இந்த படம் he moved into more of a painter zone, who he was, like painter. So he was pushing that paint and like எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. எனக்கு மியூசிக் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் திங்க் கால் சினஸ்தேஷியா. மியூசிக் வந்து கலர்ஸ் இமேஜஸாக தான் என் பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கும் அவர் என்ன இஷ்யூ மாதிரி தெரியல, நல்லா இருக்கு கேட்க. அப்படி இல்லையா? நல்லா இருக்கும், ஆனால் சில டைமில் கொஞ்சம் ஸோ அது கிரியேஷன் நல்லாயிருக்கும். பட் எனக்கு தான் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் யூ வாஸ் த்ரோயிங் கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட். இந்த மெட்ராஸில் அந்த பெயிண்ட் தூக்கி போட்ட மாதிரி தான் இந்த ஸ்க்ரீனில் கண்டினியூஸாக ஒரு கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் அவர் தூக்கி போட்டே இருந்தார். அந்த பெயிண்ட்டுக்கு என்ன மியூசிக் தேவையோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் ஏற்கனவே இங்கே கண்டெம்பரரி தியேட்டர் இப்போ ஏற்கனவே இருக்க சவுண்ட்ஸில் பழகிட்டாங்க. இப்போ இந்தியான்னு காமிச்சாங்கன்னா ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் பேசுவான், பின்னாடி தப்லா சித்தார் போகும். ஓகே, ஒரு இந்தியானா இதான் சவுண்ட். பயங்கரமாக ஒரு ஏழை சமுதாயத்தை காட்டி அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்ராப்ரியேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பண்ணுற ப்ளே வந்துட்டு இன்சைட் இட்ஸ் டைரக்டட் பை பா ரஞ்சித். அவரோட பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ அந்த ப்ளே வந்து அந்த பாலிடிக்ஸ் இருக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளே கிடையாது சவுண்டாகவே. ஸோ அப்போது என்ன பண்ணால் நான் ஒரு தியேட்டர் கம்போசர், இந்தியன் ஆஸ்டமோட மியூசிஷியன் வந்து அர்ஜுன் சந்திரன்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு மெயினாக இந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு, ஐ மீன் மியூசிக் பண்ணுவார். அண்ட் தியேட்டருக்கு பண்ணுற மியூசிக் வந்து இட்ஸ் லிட்டில் மோர் காம்ப்ளெக்ஸ் தான் இது. அண்ட் நான் வந்துட்டு முன்னாடி இருந்த இது பொன்னியின் செல்வனோட பிளேஸ், மேஜிக் லேண்டனோட பொன்னியின் செல்வன் பிளே. ஸோ அந்த பிளேயோட சவுண்ட் ட்ராக் எல்லாத்தையும் உட்காந்து கேட்டிருந்தேன். அண்ட் த காம்போசிஷன் ஸ்டைல் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணேன், கம்போசிங்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று பண்ணேன். அது ஒர்க் ஆகலை, டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 2-3 வீக்ஸ் நான் கொஞ்சம் அப்படியே கிலாத்தி ஏதாவது ஃபுல்லாக ரிசர்ச் எடுத்து உட்காந்து ஃபுல் பொன்னியின் செல்வன் ஓட ஸ்கோர் கேட்டேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கிட்ட இந்த மாதிரி நிறைய ப்ளே கம்போசர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க எப்படி ஒரு ப்ளேக்கு கம்போஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் அதோட கிராமர் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி வாட் இஸ் ஆல்ரெடி செட். இப்போ அந்த ஏஸ்தட்டிக் பிரேக் பண்ணுன்னா அந்த ஏஸ்தட்டிக்கில் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த காம்போசிஷன் ப்ளே பண்ணும். ஸோ சட்டி டோல் விச் கோஸ் பேக் டு இது காஸ்ட்லெஸ் கலெக்டிவ். ஸோ சட்டி டோல் அந்த சவுண்ட் எடுத்துகிட்டு இப்போ இருக்க ப்ளே காம்போசிஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு ரீரைட் பண்ணி, ஸோ இப்போ ஒரு டோலக் ப்ராப்பர் டோலக் கச்சா இது மாதிரி நிறைய சட்டி பிளேயர்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இது நான் லீனியர் மியூசிக் வந்துட்டு there are two schools of thought. One is the Beethoven school of thought, இன்னொன்று Schoenberg school of thought. One is music is structured and music is built on chance. Built on chance? Chance. Oh. So it can be like there is ஒரு ட்ராக் இருக்குது 433 just silence. பட் என்ன எனர்ஜி இருக்கும் அந்த ரூம், இது ஆர்கெஸ்ட்ராஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். இது ரொம்ப ரிபெலியஸ் ஐடியாஸ். ஸோ அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி தான் இப்போது இந்த ப்ளே கம்போஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் சான்ஸ் தான். அண்ட் அவங்களோட டிஸ்கஷன் சீனாக இருக்கட்டும், அந்த ப்ளே வர சீனாக இருக்கட்டும், மேலே போகிறதா இருக்கட்டும், அந்த சண்டை நடக்கிறதா இருக்கட்டும், அவர்னு கேட்டார் பர்கஷன் கேட்டார். ஸோ கம்போசிங்கே வந்துட்டு இட் வாஸ் ஆக்சுவலி வெரி எனக்கு அந்த ப்ளே முன்னாடி பண்ண ப்ளே கம்போஸரேன்னு சொன்னால், நீ மட்டும் இந்த சட்டி டோல் வச்சு நீ ப்ளே கம்போஸ் பண்ணனா இது மாதிரி முன்னாடி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏஸ்தட்டிக்கே உடையுதாங்க. ஸோ அந்த ஏஸ்தட்டிக் அப்போ ரீடூ பண்ணி அந்த ஸ்கோர் அப்படி ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் வெரி பெஸ்போக். அது நட்சத்திரம் நகர்கிறது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அந்த ஸ்கோர். அண்ட் வெரி யூனிக் டு தட் ஃபிலிம், டு தட் வேர்ல்ட், டு த டைரக்டர், டு எவ்ரிபடி இன்வால்வ். ஸோ இவ்வளோ நான் பிரேக் பண்ணியிருக்கேன்ல,
லைக் ஃப்ரம் காஸ்டஸ் கலெக்டிவ் டு இரண்டாம் உலக போர் டு நட்சத்திரம் நகர், இது த்ரூ அவுட் பாசிபிள் இஸ் ஒன்லி பிகாஸ் I was working with an artist who was continuously trying to break, who's continuously is still trying to break stereotypes. ஸோ இதெல்லாம் பண்ண முடிஞ்சது ரஞ்சிதால. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரேசிசம், காஸ்ட்டு, ரிலீஜன் இதை பற்றி மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஃபுட் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது, பீஃப் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது, காஸ்டியூம் வச்சு பாலிடிக்ஸ் இருக்குது. அதெல்லாமே போகிற போக்கில் ஒரு டயலாகாக வச்சுட்டு போயிடுவார். நாங்கள் 3 பேர் ரஞ்சித் என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டரு. காஸ்டியூம் பற்றி கேட்டதுக்காக இப்போ என்ன மாதிரி சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது பெரிய ரிசர்ச் ஒன்று நடக்கும். இப்போ ஒரு டிராஃப்ட் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமே அது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்ற பொறுத்து இப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எல்லாருமே வாசிப்போம். அன்னைக்கு என்ன மாதிரி உடைகள் பயன்படுத்தினாங்க வச்சாங்க, அதோட ஃபேப்ரிக்கோட அந்த மெட்டீரியலோட தன்மை என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஆய்வுக்கு பிறகு அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் வர்றாங்க, அவங்க கூட ஒரு கலந்துரையாடலாம் இருக்குது, என்ன மாதிரி பயன்படுத்தலாம் வைக்கலாம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ நம்ம கலர் பேட்டர்ன் ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். இந்த படத்தில் இந்த மூடில் தான் போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ இந்த மூடில் போகிறோம்னா இதுக்கு என்னென்ன மாதிரிலாம், இப்போ இந்த ஃபேப்ரிக் ஓகே, ஆனால் இதில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேலட் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக ஒரு டிஸ்கஷன். கேமராமேனு, காஸ்டியூமரு, அதுக்கு டேரக்டரு இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கடுத்து கலர் இந்தந்த காஸ்டியூமில் போகலாம் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு உதாரணத்தோட சொன்னீங்கன்னு புரியும். இல்லை இப்போ நட்சத்திரம் இருக்கிறது வந்து இப்போ அது முழுக்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு, எல்லாருமே கலைஞர்கள், அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தியேட்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். அதுக்கடுத்து அந்த படம் முக்கியமாக என்ன பேசுது அப்படின்னா பாலின சமத்துவம் பேசுகிறோட இது எல்லாத்தையும் உடைச்சி அது வந்து ஒரு லவ்வை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய காதலை வந்து அது பேசுகிறனால காதலுக்கும் நமக்கு கவிதை, பெயிண்டிங் இது எல்லாமே ஏறக்குறைய ஒரு லைனுக்குள்ளேயே நம்ம வந்து சுற்றுவோம். ஸோ அந்த படத்தில் நீங்கள் நட்சத்திர நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங்ஸ் அந்த தியேட்டர் உள்ளுக்கு எல்லாமே ரொம்ப பெயிண்டிங்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பாப்புல. அதுக்கடுத்து அந்த லவ்வை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்கிறனால ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப வித்தியாசப்படும். இப்போ ரெனே போடக்கூடிய காஸ்டியூம் ஒன்றா இருக்குது, ரெனே கூட ஹரி இருப்பாப்புல. இப்போ அவர் வந்து ஒரு மியூசிஷியனாகும், அவருக்கு வேறு ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து அந்த 2 பசங்க வந்து லவ் பண்ணுவாங்க, அவங்களோட காஸ்டியூம் வேறு ஒன்றா. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு இது வந்து செட் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் இருக்கும்போது நான் ஒரு படத்தில் தங்க டச்சிப் கூட ஒரு மெட்டீரியல் இருக்கும். அப்போ நான் ரொம்ப கான்சியஸ், எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல், ரொம்ப கான்சியஸ். நான் வந்து ஏதோ ஒரு கலர் கட்சிப்பை நான் காட்டிட முடியாது. ஒரு ஃப்ரேமில் 10 பேர் இருக்காங்கன்னா இந்த 10 பேர் மேலே என் பார்வை போகுது. ஏன் 10 பேர் மேலே என் பார்வை போகுதுன்னா அந்த காஸ்டியூமில், பேக்ரவுண்டில் இருக்க வாலில் எல்லாமே வந்து முக்கியமாக மாறுது. அப்போது மற்ற படங்களில் வந்து பயன்படுத்தப்படுற காஸ்டியூம்ஸ்க்கும் இந்த மாதிரி பொலிட்டிக்கலான ஃபிலிம்ஸில், ஈவன் வாலி படங்களில் வந்து ஒருத்தர் ஒரு காஸ்டியூம் போட்டு வராருன்னா அந்த காஸ்டியூம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில் கூட அந்த படத்துக்கு முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் ரஞ்சித்தோட படங்களையும் நான் வந்து காஸ்டியூம்ஸ்லையும் பார்க்குறேன். அப்புறம் மியூசிக்கில் ஒரு முக்கியமான விஷயம். அட்டகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் அந்த ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் ஒன்று இருக்கு, அவங்க கேட்ட பழகின சவுண்ட்ஸ் இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியே ஒரு சவுண்ட்ஸ் வந்து அட்டகத்திலேருந்து வந்து ரஞ்சித்தோட படத்தை குறைச்சி பார்க்கலாம். அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு ஹிந்தி மியூசிஷியன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துறாரு. அந்த ஹிந்தி மியூசிக்ஸ் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் மாடர்ன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. போஸ்ட் மாடர்ன் ஐடியாலஜி வந்து எப்போ வந்து ஒரு சமூகம் வந்து ஹெல்த்தியாக மாறுதுன்னா மல்டிபிள் வாய்ஸஸை வந்து ஒரே இடத்துல வந்து சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ளவங்க தான் உருவாக சொல்கிறாங்க. நம்ம சினிமா வந்து இந்த மல்டிபிள் வாய்ஸஸ்க்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. இங்கே தொடர்ச்சியாக ஒரே ஒரு வாய்ஸ், ஒரு குறிப்பிட்ட சில வாய்ஸ் தான் பேசப்பட்டிருக்கு. இந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க, மதுரைனா இந்த சமூகத்துக்கு வந்தவங்க, ஒரு 10 சமூகத்துக்குள்ள 8 சமூகத்துக்குள்ள தான் சினிமாவோட ஒட்டுமொத்தமான திரைப்படமும் தொடர்ச்சியாக வந்து திரும்ப எடுக்கப்பட்டே வந்து. அப்போ ஐடென்டிட்டியை மாத்துறது இல்லையா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே வெறுமனே வந்து கேரக்டர்ஸா மட்டும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரி காஸ்டியூம்ஸ்ல, சவுண்ட்ஸ்ல, மியூசிக்ல எல்லாத்தையும் வரும். அதனால ஒரு படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிரிக்கன் பீட்ஸ் வந்து அவர் வந்து சாங்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு போருக்கான அறைகூலா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான வாய்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை வந்து என்னன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ஆளாகவும் இங்கிருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் அடுத்து ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, இல்லை வந்து நீங்கள் ஃபில்மை நல்லா இன்னும் பெட்டராக ரசிக்கணும்னு நினைக்கிறப்போ, எனக்கு வந்து மெட்ராஸ் ஃபர்ஸ்டே பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோ பெரிய புரிதல். ஒன்ஸ் நான் அதை பற்றி படிக்கிறப்போ இன்னும் சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு படம் பார்க்குறப்போ அந்த படம் எனக்கு வேறு விதமான ஒரு புரிதல் வந்து கொடுக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பார்த்த படங்களாக இருக்கலாம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அந்த படத்தை திரும்ப அப்ரோச் பண்ணும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்.
நான் அப்படி தான் பார்க்குறேன். சில ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ண அவங்க வந்து அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தங்கலானுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் பேசும்போது அடுத்து கேஜிஎஃப் பற்றி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நானுமே சரி கேஜிஎஃப் பற்றினா மேக்ஸிமம் ஒரு 1950s அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தா டோட்டலாக ஒரு 18th century போயிட்டு அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை வந்து விஷுவலாக க்ரியேட் பண்ணுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல ஈகர்னஸ்ஸு அது உண்மையிலே வந்துட்டு ஒரு 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 ஆர்டிஸ்டோட ஒரு இது தான் அது. ஸோ அது அவர் சொல்லும்போது அந்த டைம் பீரியடை செட் பண்ணாங்கல்ல, ஆக்சுவலாக அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரிசர்ச் எடுத்தோம். கேஜிஎஃப் பற்றி இப்போ நிறைய கேஜிஎஃப் போயிட்டு வந்தோம். அப்புறம் எங்களுக்கு முன்னாடி சில பேர் போனாங்க. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச்சுக்குனே ஒரு டீம் போச்சு. தமிழ்நாடு இது நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது ரிசர்ச்சுக்குனே ஒரு டீம் போயிட்டு அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அதோட டேட்டாஸே வந்து அவ்வளோ புக்ஸ் இருக்கும். அத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்தது வந்து அவ்வளோ இது இருக்கும். அப்புறம் ஃபோட்டோஸ் இருக்கும், அது இருக்கும். அவர் எல்லாத்தையும் இது பண்ணி அதில் டைம் பீரியட் பார்த்தோன்னா கேஜிஎஃபோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து அது மூடுற வரைக்கும் ஃபுல் அவ்வளோ ரிசர்ச் இருக்காது. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்து அவர் ஒரு டைம் பீரியடை வந்து அதில் ஒரு சின்ன ஒரு லைன் தான் வந்து இங்கே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஆற்காடு அந்த பகுதியிலேருந்து இங்கே வராங்க இங்கே வந்தாங்கன்றது வந்து சின்ன ஒரு இதுதான். ஆனால் அதுவும் அப்புறம் வந்து அது கூட இருக்க அந்த ஒரு புனைவான ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா. அது அங்கே ஊரில் நிஜமாக அங்கே வந்து நேரில் போய் அவர் பேசும்போது அங்கே ஊரில் அந்த மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி கல்யாணம்னு அங்கே ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு மித்து இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் ஒரு புக்கு படிக்கிறாரு. புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்து ஒரு ஃபாரினர் வந்து ஒரு கதை இந்த மாதிரி எழுதியிருக்காரு அங்கே. இப்போ அப்போ என்னன்னா அப்போ அது ஃபஸ்ட்டு மித்தா இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷமாக இல்லாமல் ஒரு இதாக அப்படி தான் ஆரம்பிச்சு. அவருக்கு ஐடியாவே கேஜி பற்றி பண்ணணும். அப்போ இவ்வளோ ரிசர்ச் படிச்சுட்டு அதை கொஞ்சமாக தான் ப்ராசஸ் பண்ணி அந்த கதையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு கிராஃப்ட் மேனோட பெரிய ஒர்க்கு தான் அது. அதாவது ஒரு இப்போ கேஜிஎஃப் பற்றி அந்த லைஃப் பற்றி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக அதை பண்ணுவாப்புல அப்படின்னு தான் நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து டோட்டலாக இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ரியலிசம் நரேஷன் மித்து அப்படின்ற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல. அதாவது ஒரு வழக்கமான ஒரு டைரக்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக பண்ணாமல் அதை இப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த நரேஷன் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது யாருமே எதிர்பார்க்கலையே. என்னால் எழுதி தர முடியும், இங்கே இருக்கிற யாராலையுமே இப்படி தான் அந்த கதையை சொல்ல போகிறாருன்றதை கணிச்சிருக்கவே முடியாது. அங்கலான புதுச்சுஷ்ணி அது ஒரு சவுண்ட் டிசைன் மூட் செட் பண்ணது. இந்த பேச ஆரம்பிச்சாங்க அந்த டைலாக்லேயே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதான் ரஞ்சித் அன்னைக்கிட்டே நான் சொன்னேன். அது ஒரு செட்டப் போயிட்டே இருக்கு. ஷார்ட்லாம் எப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் பேச ஆரம்பிச்சாங்களோ அங்கே நான் கனெக்ட் ஆகிட்டேன். இது நம்ம படம், அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்த ஒரு மொமெண்ட் அது. அதுக்காக தான் அதை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு டப்பிங்காக பண்ணும் போதும் ஒரு ஃபிலிம் மேக்கர் எடுக்கிற சாய்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமான சாய்ஸ். ஏன்னா இது ஒர்க் ஆகுமா, இது கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப போல்டு கால். அது ரஞ்சித் அந்த மாதிரி ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. நான் அவர் கூட சில ஸ்பேஸில் இருந்திருக்கேன், கான்வர்சேட் பண்ணதில்லை, லிசன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2-3 ஸ்பேஸில் அவர் கூட உட்காரும் போது லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவர் ரொம்ப லாஜிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கார். இப்போது அவரை சுற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு கிரிட்டிசிசம் வருது அவருக்கு அப்படின்னா கூட அதை அந்த சபையில் அவர்கிட்ட கேட்கும் போது அதை டைசெக்ட் பண்ணுறாரு, டீகோட் பண்ணுறாரு. அந்த கிரிட்டிசிசம் ஏன் அந்த ஆள் அதை சொல்கிறான்னு தெரியுமா, இப்படி தான் இருக்கே தவிர அதில் ஹேட்டோ அதை புறந்தள்ளுறதோ இதுவோ இல்லை. அதை வாங்கி அதை வச்சுட்டு இந்த ஆள் இதுக்கு தான் நான் சொல்கிறாரு, நான் ஏன் திரும்ப இதை பண்ணேன் அப்படின்றதுக்கு. ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி அது அவரை புஷ் பண்ணிகிட்டே போகுது அடுத்த ஸ்டேஜுக்கு. அப்போது அது அன்கன்வென்ஷனலாக மற்றவங்களுக்கு இருந்தால் கூட பட் அது எங்கேயோ தேவைப்படுதுன்றது அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு வாய்ஸாக இருக்கார். நீங்கள் அவர்கிட்ட போய் கொஸ்டின் பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு அந்த கொஸ்டின் அவர்கிட்ட ஒய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கு இடம் கொடுக்காம தான் இன்றைக்கி வரைக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், அது நீங்கள் என்ன கேட்பீங்க போய்ட்டு, ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நடக்குது எடுக்கிறேன்ட்டு போய்டுவார், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, அதான் சொல்கிறேன். அவர் ஒரு கிராஃப்ட்மன்றது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் ஃபிலிம் எலிமெண்ட்ஸோட கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். அவங்க தான் நம்ம கிராஃப்ட்மன் சொல்லுவோம். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் அவர் ஃபிலிம் எலிமெண்ட்ஸோட, அதை யூஸ் பண்ணிக்கிறார். ஆக்சுவலாக பெஸ்ட்டுங்க. இது வந்து ரொம்ப நாளாக இது எப்படியா சொல்லணும் யோசிச்சுட்டே இருப்போம். சூப்பராக சொல்லிட்டீங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், அப்படி தான் எனக்கு அவரை பார்க்கும்போது தோணுது. தங்கலானுடைய ஃபைனல் இமேஜ் இருக்குல்ல, இப்போ அவன் போய் தங்கத்தை எடுத்துட்டாங்க, ஒரு சந்தோஷம், எலிவேஷன், மியூசிக்கு எல்லாம் இருக்குது.
வெளில வந்தா அவனே தங்கமா நிக்கிறான். அந்த போஸ்டர் பயங்கரமான போஸ்டர். ஐ மீன் அந்த ஃபைனல் இமேஜ் இருக்குல்ல, இது எல்லாமே எங்கன்னா அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன, வேர்ல்ட் பில்டிங் சொல்கிறேன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வேர்ல்டு தான் அவர் அதை கிரியேட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராஸே இருக்காது ஒரு படத்தில். எல்லாருக்கும் ஒரு மீனிங் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அங்கதான்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமாக்ஸ் ஷாட் முன்னாடி ஒரு டே நைட்டுன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிட்டு போகும். அது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸை காட்டுறதுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து ஸ்டோரி டெல்லிங்கோடு இருந்ததுனால அது ரொம்ப தனியாக மென்ஷன் பண்ணி பேசாமல் போயிட்டாங்க. அவ்வளோ அது ப்ராப்பரான ஒரு டிசைனில் இருந்துச்சு. தங்கலான்ல மேஜிக்கல் ரியலிசம் ஹேண்டில் பண்ணும்போது காக்கிற தெய்வத்தினுடைய ரத்தம் பீச்சி அடிக்கும்போது தங்கமாக மாறுது. அப்போது இன்டெரக்டாக டேய் இந்த மக்களுடைய ரத்தம் தானே தங்கம்னு இருக்குல்ல, அதை வந்து டைலாகில் சொல்லியிருக்கலாம். படத்தில் டிரெக்டாக அது இருக்கவே இருக்காது. அப்போது இப்போ மேஜிக்கல் ரியலிசம் ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி ஒரு அப்ரோச் எடுக்கலான்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாரும் கேஜிஎஃப் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஒரு மாதிரி பார்க்க வைக்கிறதுக்கு ரஞ்சித் வரணும் ஒருத்தர் வேணும்ல. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு லைன்ஸ் வந்து த்ரோ அவுட்டாக படம் முழுக்க யூஸ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக 18 லென்ஸ் மட்டும்தான். அது வந்து 18 லென்ஸ் 18 தான் அதோட மேக்ஸிமம். வேறு லென்ஸ் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மக்களுக்கான லேண்ட் இருக்குது, அதுக்காக தான் அங்கே ஒரு பெரிய வாரே நடக்கும். இப்போ அந்த லேண்டுக்குள்ளே தான் அந்த கோல்டு இருக்குது. அந்த லேண்டை வந்து காட்டணும்னா அது கரெக்டான லென்ஸ் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து எங்கள் லேண்டு வந்து வேணும். ஒரு அவங்களுக்கு விக்ரம்க்கு சாருக்கு வந்து ஒரு க்ளோஸ் நிற்கிறாங்கன்னா அங்கே அந்த பின்னாடி அந்த லேண்ட் இருக்கணும். அதுக்காக கான்சியஸாக வந்து அந்த 18 லென்ஸை வந்து த்ரோ அவுட்டாக படம் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காரு. ஓ நைஸ். அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இதை வந்து முன்னாடியே வந்து அவர் அந்த கால் எடுக்கிறார். நைஸ். அங்கலானோடைய ஸ்டைல் வந்து ட்ராக் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப சில பேர் தான். அந்த மாதிரி ஒரு வைட் லென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் எந்த இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்லோவாக மூவ் ஆகுது, கேமரா மூவ் ஆகுது தெரியாது. அப்படி ஒரு டிசைன் இது. அது கிஷோருக்கும் அந்த கிரெடிட் கொடுக்கும். ஏன்னா அது அந்த ஸ்டேஜோடு அது பில்ட் ஆகிருந்தனால கேமரா மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு அது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர் மூவ் ஆகுறது, ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர் டயலாக் எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, யாருக்கு என்ன ரியாக்ஷன் போகும், அது அவ்வளோ விஷுவலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த டிசைன் பண்ணும். நீங்கள் ஸ்மூத்னஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு போகுது ஆக்சுவலாக. அது நிறைய இடத்துல இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பசுபதி சார் பேசுகிறது கீழே அவங்க ஒரு 10 பேர் முன்னாடி பேசிட்டு இருப்பார். ஆமாம், இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு மூமெண்ட். அங்கே அது எப்படி டிசைன் பண்ணாங்க, அது அன்னைக்கு தான் கேட்கணும். அது எப்படி யோசிச்சிங்க, இது கட்டாக போனால் பெட்டராக இருக்குமாலாம் யோசிக்கலையா அப்படிலாம் கேட்கணும். ஏன்னா இப்போ தான் ஒரு அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல. ஆமாம் நடுவில் ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்த்துருப்பா, அவருக்கு மட்டும் க்ளோஸ் போயிருப்பான். மற்றபடி அந்த என்டையர் ஃபிலிமே அந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும். கம்போசிஷனாக இப்போ ஒரு மூடு வந்து செட் பண்ணுறாருங்களா. ஒரு படத்துக்கு வந்து இப்போது நட்சத்திரத்தில் வந்து ஹேண்டில்டு தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. ஹேண்டில்டு அப்புறம் வந்து இப்போ இதே தங்கலான் வரும்போது வந்து ஃபுல்லாக வந்து 18 லென்ஸு ட்ரினிட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணார். ஃபுல் படம் முழுக்க வந்து ட்ரினிட்டி தான். வேறு ஷார்ட்ஸே வந்து அதை வந்து அவர் வேறு எதுவும் போவே இல்லை. நிறைய ஷார்ட்ஸ் இப்போ அதுலேருந்து தான் வந்து கட் பண்ணாங்க. அதேமாதிரி இப்போ வேட்டோன்னு வரும்போது பார்த்தோன்னா அப்படி அது டோட்டலாக வந்து ஆப்போசிட். நிறைய வந்து க்ளோஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த 2 படம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வேட்டை வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு அவ்வளோ க்ளோஸ் வைக்கிறாரு. நிறைய க்ளோஸ்அப்ஸ். க்ளோஸ் இருக்குது, ஸ்லோ. ஆனால் இது வந்து நான் தங்கலான்னு வச்சதெல்லாம் பார்த்ததே இல்லை. நைஸ். அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே போயிட்டு நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு இல்லை. அவர்கிட்ட நிறைய பிரேக் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று புதுசாக செட் பண்ணுறாரு. அது வந்து நான் அவர்கிட்ட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அது வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தங்கலான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மின்னல் ஃப்ளாஷில் டைம் லைன் மாறுறது இருக்குல்ல, பயங்கரமாக இருந்தது. அதுதான் வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த டேலை மாற்றுச்சு. பாஸ்ட் டு ப்ரெசன்ட் டு மாறி எக்ஸ்ட்ராடினரியான கம்போசிங். அப்படி ஒரு ஷாட் வந்து ரொம்ப ரேரான ஒன்று. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபிலிம் மேக்கர் அந்த ஷார்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு பெயிண்டர் அப்ரோச் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. அவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு ஒரு கட்டத்துக்காக அதான் மேஜிக். சினிமாவில் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய மேஜிக் அதுதான். இப்போ ஒரு ரைட்டிங்கில் நீங்கள் வந்து அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பக்கம் எழுதும். இப்போ ஒரு நாவல் நான் எழுதுறதுக்கு வந்து என்னன்னா, கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எழுதுறதுக்கு இப்படியான ஒரு அந்த காட்சிகள் அந்த ஷார்ட்ல எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அந்த காலத்தில் நான் ஒரு 20 பக்கம் எழுதும். ஏன்னா அந்த கடந்த காலத்தை வந்து நான் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் நான் திரும்ப நான் ரிமைன் பண்ணணும். அதே மாதிரி எதிர்காலம் என்ன மேற்கொண்டு நான் திரும்ப அங்கே எழுதணும். ஆனால் ஒரு விஷுவலில் ஒரு நிமிஷத்தில் வர்ற அந்த ஷார்ட் அவர் மெனக்கட்ட. இப்போ நம்ம சினிமாவை புரிஞ்சுக்கிட்ட பார்க்குறப்போ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், அதுக்கு எவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிருப்பாங்க, எவ்வளோ ஒத்துழைப்பாங்க. இப்போ அது பெரிய ஆச்சரியமா. இந்த மாதிரி ஒரு கலைஞனை, இந்த மாதிரி ஒரு ரைட்டரை நம்ம இப்படி பாராட்டுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன்.
நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் social commerce platform. Link in description.